जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्रीला रूप रघुनाथ करणम, जय श्रीला प्रभुपादी महाराज करणम, என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा माता जी. उन पेर माता जी? यस. महालक्ष्मिया लक्ष्मिया. ओके माता जी. माता उंगलोட பசங்க தான் மாता जी. ஓகே கூப்பிடுங்க மாता जी. ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதா நெக்ஸ்ட் மாता जी. பகவத்கீதா சாப்டர் 10 சம்மரி. ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லோகம் போனால் கடையிலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் போயிருக்கோம். ஏன் வந்துட்டு நகர மாட்டுது, என்ன ஃபெஸ்டிவல் அப்புறம் கெஸ்ட்டு கிளாஸ் நிறையா வந்துடும். அதனால் ஒவ்வொரு சாப்டரையும் வந்து சம்மரி மாதிரி சுருக்கம் பார்த்துருக்கோம். ராஜாத்தி மாஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே. எங்கே ஃப்ரெண்டு? தொண்ணூத்தரை வயசா? சூப்பர் மாதாஜி. சார் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் பூமியில் இருக்கிறதுக்கு. சரி ஓகே. பகவத்கீதா நம்ம வந்து சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சுருக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்துலேருந்து எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் சம்மரி பார்த்து கொடுத்தாரு? 19. யார் கொடுத்த கிளாஸு? 20 உலகம் கொடுத்தாரு ராமலட்சுமி மாதாஜி. ஓகே வெரி குட். சரி இன்னைக்கு நம்ம வந்து 20 பார்க்க போகிறோம். 20 ஓகேவா? சரி நம்ம இன்னைக்கு வந்து 20 வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்து அதுக்கப்புறம் வந்து சாமரி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள அதிரடியான விஷயங்கள் அதுக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஓகேவா ராஜதி மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜி கே ஜெய். ஓகே அதாவது 10வது அத்தியாயத்தோட பேர் என்னது? படிச்சு இங்கிலீஷ் வந்தது opulence absolute. ஓகே ஓகே. கிருஷ்ணா தமிழ் என்ன பண்ணுற கிருஷ்ணா? இங்கிலீஷா? யூ ஆல்சோ இங்கிலீஷா? ஓகே. பூர்ணத்தின் வைபவம். ஓகே இன்னைக்கு நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. அவர் அன்றைக்கி என்ன கொடுத்தா நான் கேட்கல, ஏன்னா நான் உள்ளுக்குள்ளே பிஸியாக இருந்தேன். ஓகேவா? அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அத்தியாயம் 10வது அத்தியாயம் மொத்தம் எத்தனை ஸ்லோகம் இருக்கு? 10வது அத்தியாயம் எத்தனை ஸ்லோகம் இருக்கு? 42. எங்க பூர்ணி மாதாஜி? நீங்க அக்கறையில் இருக்கீங்க, நான் இக்கரையில் இருக்கேன். இப்படி வாங்க மாதாஜி. பாருங்க உங்க பிரபு தான் துணியை போட்டு மடிச்சிட்டாரு. ஓ அங்கே தெரியுதா மாதாஜி? ஓகே எர்லி சாப்பிட்டு வந்துக்கலாம். ஓகே ஓகே மாதாஜி. நாக்காலையும் கொடுத்து நீ வந்து இப்போ பண்ணுறாங்களே நினைக்க. ஓகே மாதிரி தெரியுதா மாதிரி? ஓகே வந்து மொத்தம் எத்தனை ஸ்லோகம்? 42. 42 ஸ்லோகம். எத்தனை இந்த என்னைக்கு பகவத்கீதை சம்மரி பகவத்கீதை கிளாஸு கேட்கறது கொடுக்குறது வேற, பகவத்கீதை சம்மரி சுருக்கம் அது பார்க்கறது வேற. என்னைக்கு அது ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. அன்னைக்கு சொன்னாங்களா? இது சொன்னார் சொல்லியா வந்து எனக்கு பிடிச்சிருக்கா வரட்டும். அவர் பகவத்கீதை வந்து இந்த 42 ஸ்லோகத்தையும் எத்தனை கேட்டகரியாக பிரிக்கணும் போத சொன்னாங்களா? ரொம்ப குஷியாக இருந்துச்சு போல. எல்லாம் எல்லாம் செஞ்சு கிரிச்சு சொன்னாங்களா வாசி வந்துச்சு தெரியலையா? எத்தனை கேட்டகரி பிரிக்கணும்? 42 ஸ்லோகத்தை எத்தனை கேட்டகரியாக பிரிக்கணும்? 4 கேட்டகரியாக பிரிக்கணும். 1வது ஸ்லோகத்திலேருந்து 7வது ஸ்லோகம், பிறகு 8லேருந்து 11, பிறகு 12லேருந்து 18 18, அடுத்த 90லேருந்து 42. இது 4 கேட்டகரியாக பிரியுது. அடுத்ததா கண்ணா மாதாஜி சொல்லுங்க திருப்பியும். ஒரு 3 வாரம் வந்து கொஞ்சம் கேப் பிடிச்சி வந்தது. 1லேருந்து 7, அடுத்து 8லேருந்து 11, 10, 12லேருந்து 12, 18, அடுத்து 90லேருந்து 42,
ஓகேவா? 1லேருந்து 7 வரைக்கும் என்ன பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க அது தெரியணும். அதாவது ராஜதி மததி அந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 10வது அத்தியாயம், பூர்ணத்தின் வைபவம். பூர்ணம்னா வந்து யார் இங்க பூர்ணம்? எங்க பக்கத்து வீட்டு அக்கா பேர் பூர்ணம், அவங்களா பூர்ணம்? பூர்ணம்னா என்ன என்ன ராஜதி மததி? இறைவன். எஸ், வெரி குட். ராஜதி மததி கை தட்டு கொடுங்க. ராஜதி மததி இறைவன் தான் பூர்ணம், அவர் தான் கம்ப்ளீட், அவர் பூர்ணத்துவமான ஆனவர். வைபவம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் காலிங் இந்த வைபவம்? வைபவம்னா என்னது? வைபவம்னா வந்து மாதிரி ஃபெஸ்டிவல் இல்லை. வைபவம் என்ன வள்ளி மாதிரி இப்படி கேட்டாதான் ஆனால் போனால் ரொம்ப குஷி ஆச்சு. போகிறோம் சத்தம் உள்ள வரைக்கும் காது வச்சு நானும் நம்ம பசங்க பரவாயில்லையே, எல்லாம் நல்லா கூட்ட நான் சரி சரி. அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, என்ன ஏமாத்துறீங்களா? வைபவம்னா என்ற என்ன அர்த்தம்? விருஜா ராணி மாதாஜி சொல்லுங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வைபவா? சரஸ்வதி மதி சொல்லுங்க. மதி எங்கிட்ட சொல்லுங்க. வைபவம்னா என்ன அர்த்தம்? வைபவம்னா வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன், அதோடைய என்ன சொல்றது, அவருடைய விரிவங்கம். தெய்வீக சக்திகள் சொல்லலாம், அவரோட சக்திகள் தான் வைபவம். அப்போ இங்கே என்னன்னா 11வது சாப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பகவத்கீதையோட ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு இன்டர்வல்னா பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நடுவில் இன்டர்வல் போடும் பார்த்தீங்களா? சண்டை போட்டு எல்லாம் பரப்பாங்க, கடைசி அப்போ இன்டர்வல் இடைவெளியும் விடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி விஸ்வரூபத்தை வந்து காட்டின பிறகு தான் இன்டர்வல் விட போகிறாங்க. இப்போ இன்டர்வலுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், சண்டை ஃபைட் அப்படியே பயங்கரம் ஓடியே இருக்கும். கட்டளை அஜித் மதிஜி கட்டலையா? நடுவில் இடைவெளி விட போகிறான்னா அதுக்கு முன்னாடி ஃபைட் ஓடுமா இல்லையா? அந்த மாதிரி வந்து பரபரப்பாக வந்து பகவத்கீதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த 10வது சாப்டர் தான் வந்து பரபரப்பாக ஓடும். ஏன்னா 11ல் வந்து போய் ஃபுல்லாக வந்து விஸ்வரூபத்தை காட்ட போகிறாரு. ஓகேவா? விஸ்வரூபம் முடிஞ்சோன்னா டக்குன்னு இடைவேளை, அதுக்கப்புறம் சாந்தமாக போகும் பக்தி யோகா, அப்புறம் அந்த அப்புறம் அவரும் போகும். இப்போ வந்து இப்போ பரபரப்பாக ஓடி இருக்கு. இந்த டைமென்ஷனில் முதல் பகவத்கீதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பகவத்கீதை முதல் எந்த ஸ்பீடில் ஓடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டம் ஓடி இருக்கு. இப்போ ஃபுல்லாக 120 ஓடி இருக்கு மேலே. ஓகேவா? ஒரு மேட்டில் ஒரு மோட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு ஏறுற மாதிரி ஃபுல் ஸ்பீடு. ஓகேவா? விஸ்வரூபம் வந்து அந்த டாப்பில் வந்து விஸ்வரூபம் காட்ட போகிறாரு. அதுக்காக 12வது சாப்டர் பக்தி சாந்தமாக போகும். இதுதான் பகவத்கீதையோட ட்ராக், அது புரிஞ்சுக்கணும். ஓகே கிருஷ்ணா, புரியுதா? தென் இப்போ வந்து இந்த 10வதுல இந்த மொத்தம் 42 ஸ்லோகத்தில் 1லேருந்து 7 வந்து எதை இந்த 10வது சாப்டர் முழுக்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா பகவானோட வைபவம், பகவானோட சக்திகள் என்னது, நான் அது நான் இது. சினிமாவில் சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் சினிமா உதாரணம் கேட்டேன்னா நிறைய பேர் சினிமா அவங்க பார்க்குறாங்க, அது வந்து நடிகருக்காக பேசுகிறாங்க. இது உண்மையிலே பகவானுக்காக பகவான் பேசுறது சொல்கிறாங்களே. முடிஞ்சு ஒரு ஹீரோக்கு பில்டப் டைலாக் இருக்குதா இல்லையா? வில்லனும் பில்டப் டைலாக் பேசுவார். அவர் வந்தோன்னா அவர் முடிச்சிடுவார், இவர் வந்தார்னா இவர் சாட்சிடுவார். அதோட பார்த்து 2 பேர் பறப்பாங்க, காட்லேருந்து ஹீரோ வெளியே வராங்க. அதுக்கு வந்துச்சு இப்போ நாடகத்துக்கு கூட பில்டப் சீன் வந்துருச்சு. உண்மையா இல்லையா? முந்திலாம் நாடகத்துக்கு பில்டப் சீன் இருக்காது, இப்போ நாடகத்துக்கு கூட ஒரு ஹீரோக்கு பில்டப் சீன் வந்துருச்சு. அதனால வந்து பகவானுடைய அந்த விஸ்வரூபத்திற்கு அந்த பில்டப் பண்றது அந்த சீன் தான் வந்து இது, அது உண்மையான இது. இப்போ நான் அது இதுன்னு சொல்ல போறாரு. அப்போ அதுல முதல் வந்து இந்த 42 ஸ்லோகத்துல முதல் 1லேருந்து 7 எதை பத்தி பேசுறாங்க? இப்போ எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 1லேருந்து 7 எதை பத்தி பேசுறாரு கிருஷ்ணா? அவர் என்ன பேச நல்லதா பேசுவாரா பிரபு? அதாவது இந்த 1லேருந்து 7 எவ்வளவு விட்டாலும் அமைதியாக தான் இருக்கும். எவ்வளோ பில்டப் வந்து ஃபுல் 10வது சாப்டர் பில்டப் தான். இதில் 1லேருந்து 7 எதை பற்றி பேசுகிறாங்க? 1லேருந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட தெரியாத சில குவாலிட்டிஸ், எபிலிட்டி சொல்லுவாங்க. அதாவது வந்து அவரால் நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி மொத்தம் 1லேருந்து 7 பேசுகிறாங்க. புரியுதா? அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8லேருந்து 11 என்றைக்குமே சம்மரியை வந்து நல்லா ஞாபகம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் வந்து தனித்தனியாக பிரித்து டீட்டெயிலாக ஒன்று பார்க்கணும். சம்மரியை மொத்தமாக போட்டு ஒரு சாம்பார் சோறு எல்லாம் மொத்தமாக அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ எங்கே போகுது, எங்கே ட்ராக் போகுது, என்ன பண்ண திருப்பி என்ன கேட்டால் லோக்காக இருக்கும் கேட்கும் போது, ஆனால் திருப்பி கேட்ட நமக்கு தெரியாது. புரியுதா மகாஸ்மதி? ஓகேவா?
அப்ப பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா 8-11 என்ன பேசுறாங்கன்னா, இந்த 8-11 நீங்க சொன்னாலும் தெரியல. 8-11 என்னது அது? சதுர் ஸ்லோகா சொன்னார் மாதிரி அன்னைக்கு எதுவும் சொன்னாரா? ஓகே, வெரி குட். இது இப்போ மானத்தை காப்பாற்றுறது நம்ம பூர்ணிமதி மட்டும் தான். சதுர் ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பகவத்கீதைக்கு. இப்போ உதாரணத்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா, அதே சினிமாவுக்கு உதாரணம் இருக்கு. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ ஏன் காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்கிறேன். ஒரு ஹீரோ சாந்தமாகவே இருப்பார். திடீர்னு எங்கே அவர் வந்து டக்குன்னு இதாக பாருங்க, அந்த ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க, அவங்க தங்கச்சி அடிச்சிடுவாங்க, அவங்க வீடை கொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஹீரோ வந்து இதாக ஆவரா இல்லையா, அதுக்கு வந்துச்சு வராதா இல்லை ஹீரோ. அந்த மாதிரி அந்த ஹார்ட் பீஸு பகவத்கீதை மொத்தம் எத்தனை ஸ்லோகம்? 18 ஸ்லோகமா? ஸ்லோகா 700 ஸ்லோகா. ஓகே, வந்துச்சு 700 ஸ்லோகா. இந்த 700 ஸ்லோகாவும் டிவைன், எல்லாமே பகவான் சொல்லப்பட்டது. ஓகேவா? 700 ஸ்லோகா அமிர்தமானது. இந்த 700 ஸ்லோகத்துலையும் நிறைய 108 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகமும் இருக்கு. இது ஆச்சாரிய 108 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. இந்த 108 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லோகம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த 10லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சதுர் ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகம் தான். இந்த 4 தான் இந்த பகவத்கீதையோட ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, அப்புறம் சவுத்து. இந்த 4 மூளை, இந்த 4 ஸ்லோகம் தான். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா மதுஜி? புண்ணிய மதுஜி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா? சதுர் ஸ்லோகா பண்ண மாதிரி இருக்கா? பண்ணாரா விஜய் மாதாஜி? சரி, 8வது ஸ்லோகா ஒரு ஆள் படிக்க பார்க்கலாம் டக்கு டக்குன்னு. 1 சரி, புரியுமா மாதிரி சொல்ல படிங்க. அகம் சர்வஸ்ய பிரபவோ என் அடுத்து மத்தம் சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் பூதபாவ சமன்விதா. அதாவது என்ன சொல்லுங்க, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்றாக அறிந்திருந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமான என்னை வழிபடுகின்றனர். எஸ் விஜயா மாதாஜி. I am the source of all spiritual and material worlds. Everything emanates from me. The wise who perfectly know is engaged in my devotional service and worship me with all their hearts. ஓகே, அதான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றேன்னா முதல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் உலகம் அண்ட் ஜட உலகம், ஆன்மீக பௌதிக உலகம், இந்த ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனைத்திற்கும் நான் தான் வந்து மூலம்னா வந்து என்னதான், நான் தான் வந்து ஸ்டார்டிங். இந்த பௌதிக உலகம் ஆன்மீகம் இதுக்கு எல்லாமே நான் தான் அவர் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. அடுத்த லைனு எல்லாம் என்கிட்ட இருந்தா மேனிஃபெஸ்ட் ஆகுது, எல்லாம் என்கிட்ட இருந்தா படைக்கப்படுது. ஓகேவா? இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் என் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றன. பகவான் தான் எல்லாமே படைக்கிறார் தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தியான யோகமோ இல்லை வந்து பிரம்ம யோகமோ இல்லை அஷ்டாங்க யோகமோ வேற ப்ரோசஸ் போக மாட்டாங்க. என்னை தெரிஞ்சவங்க பக்தி பாதைக்கு வருவாங்க. இது சொல்றாரு. இது முக்கியமான விஷயம். பக்தி பாதைக்கு ஒருத்தன் வந்தாதான் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்த சதுர் ஸ்லோகா 9வது தருணாமலை படிக்கோ. மச்சிதா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கி உள்ளன. அவரது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது.
எனக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. மேலும் என்னை பற்றி மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் இவர்கள் பெரும் ஆனந்தமும் அடைகின்றன. ஆனந்தமும் அடைகின்றனர். எஸ் இங்கிலீஷ்ல யாரு படிங்க. The thoughts of my pure devotees dwell in me. Their lives are fully devoted to my service, and they derive great satisfaction and bliss from always enlightening one another and conversing about me. ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்ற முக்கியமான விஷயம், அடுத்த விஷயம், எனது தூய பக்தரின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. பக்தர்கள் இப்ப முத நல்லா ஞாபகம் வச்சுங்க, சதுர் ஸ்லோகம் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். என்ன சொன்னாரு, இந்த லோகம், இந்த கீழோகம் மேலோகம் படைக்கிறது நான் தான், அது நான் தான் தெரிஞ்சவன். அவங்க என்ன பாதையில போவாங்க, பக்தி பாதையில போவாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, பக்தி பாதையில கூடிய பக்தரை பத்தி பேசுறாரு. இங்க என்னன்னா தூய பக்தர்களின் சிந்தனை, அந்த பக்தி பாதை வந்தாங்கன்னா அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும், அவங்க என்னோட சிந்தனை எல்லாம் மூழ்கி இருப்பாங்க. நம்பர் 1. அடுத்து அவர்கள் வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவங்களோட லைஃப், என்டையர் லைஃப் they spend to பகவானுக்கு தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுவாங்க. நம்பர் 2. ஓகேவா. அடுத்து மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடு, அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுல அவங்க துச்சந்திச்சா ரமந்திச்சா, அவங்க ஆனந்தமும் பிறகு திருப்தி அடைகிறாங்க. இதான் பக்தருடைய குவாலிட்டி பத்தி பேசுறாருங்க. யாரை பத்தி பேசினாரு, அவரை பத்தியும், பிறகு அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த பாதையில வருவாங்க, பக்தி. எந்த ஸ்லோகத்துல பக்தர்களை பத்தி பேசுறாங்க. ஓகேவா. அடுத்த சதுர் ஸ்லோகம், 3வது ஸ்லோகம், நம்பர் 10. யாரு 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 தீபமணி மாதாஜி படிக்கிறீங்களா? ரொம்ப நாளாச்சு. நான் தான் உங்களை எப்படி சொல்றேன். இல்ல 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 சமஸ்கிருத போலும். ஸ்லோகம் படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. கன்னட பண்ணுமா? சரி, நான் ஒரு நாள் சொல்றேன், நீங்க தமிழ் மொழி போய் படிங்க. சென்மையில் நீங்க ஓகேவா. ஸ்லோகம் மாதாஜி, லட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ட்ரை பண்றீங்களா? என்னாச்சு மாதாஜி, ஏன்னா எல்லாம் கீழே வரீங்க, தண்ணி எடுத்து இல்லையா? ஓகே ட்ரை பண்ணுங்க லட்சுமி மாதாஜி. தேச சதா யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. வெரி குட் மாதாஜி, வெரி குட். ஓகே, படிங்க, தமிழ் சொல்லுங்க. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் கிடையாது ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நான் வழங்குகிறேன். ஓகே, இங்க பாருங்க, எனக்கு அன்பு தொண்டு செய்வதில் இடையராது ஈடுபட்டுள்ள ஸ்ரேத சதத யுக்தானம். சததான என்ன அர்த்தம்னா எப்பவுமே பகவானுக்கு தொண்டு செய்யணும். சததானா எப்பவுமே தொண்டு செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு பஜாந்தி பிரீத்தி பூர்வகம். அது எந்த மாதிரி தொண்டு செய்யறவங்க, எந்த மாதிரி சேவை செய்யறவங்க, பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி பூர்வகம் வாட் இஸ் கால்ட் பிரீத்தி? பிரீத்தினா என்ன அர்த்தம்? பிரீத்தினா என்னது? லவ்விங், அன்போட. பிரீத்தி பூர்வகம் அன்போட தொண்டு செய்யறவங்களுக்கு அவர் என்ன பண்றாரா, ததாமினா நான், புத்தியோகம் என்னது, அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாரு. ஏமா உபயாந்தி, அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு நீ என்கிட்ட வந்துடலாம். இங்க யாரை பத்தி பேசுறாரு, பகவான் பக்தரை பத்தி பேசுறாரா இல்ல அவரை பத்தி பேசுறாரா? இங்க பகவான் பக்தருக்கு என்ன செய்ய போறோம் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, யார் என்கிட்ட பிரீத்தி பூர்வக அன்போட பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் புத்தி யோகம் கொடுப்பேன். இங்க அவர் என்ன செய்ய போறோம் சொல்றாரு. சதுஸ்லோகத்தை யார் பத்தி பேசினாரு, 2வது சதுஸ்லோகத்தை யார் பத்தி பேசினாரு, பக்தர் பத்தி. 3வது யார் பத்தி பேசினாரு, அவரு என்ன பக்தி செய்ய போறாரு சொல்லி. ஓகேவா. அடுத்த சதுஸ்லோகா இதான் கடைசி, நம்பர் 11.
அடுத்து அடுத்து யார்? சரஸ்வதி மாதாஜி. எங்க சரஸ்வதி மாதாஜி? படிங்க மாதாஜி. தேசா ஏவானுகமுந்தம் அஹம் அஜ்ஞானஜம் தம நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கிறேன். இங்கிலீஷ் யார் வச்சிருக்கணும்? ராணி மாதிரி இங்கிலீஷ் படி. To show them special mercy, I, dwelling in their hearts, destroy with the shining lamp of knowledge the darkness born of ignorance. Thank you, Mataji. அதாவது அவர்களிடம், எவர்களிடம்? அவர்கள் சொல்றாங்க யாரு? பக்தர்களிடம். பக்தர்களிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக ஏவானு கம்பார்த்தம். ஏவானு கம்பார்த்தம்னா விசேஷ கருணை. கருணை இல்லாத கொடுக்குறாரு. ஏன் அங்க விசேஷ கருணைன்னு சொல்ற? ஏவானு கம்பார்த்தம்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அனாதாசிரமத்துக்கோ இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் சட்ட துணிலாம் வாங்கி கொடுக்குறாரு. ஓகேவா? அது வந்துச்சு எல்லா பிள்ளைங்களும் தான் பார்ப்பாரு. ஆனால் தாம் பிள்ளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இல்லையா? அதே போல தான் பகவான் எல்லாருக்கும் தந்தை. ஆனால் யார் அவங்களுக்கு பக்தி செய்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல். அவர் எல்லாரும் கருணை கொடுக்குறாரு. ஆனால் தன் பக்தர்களுக்கு ஏவானும் கம்பார்த்தா தன் கொஞ்சம் ஸ்பெஷலான கருணை. அது ஸ்பெஷலாக கருணைன்னா என்னது? என்ன ஸ்பெஷல் கருணை? என்னது அது? அணு ஆயுதமா? ஆமாது யார் சொன்னா? எஸ், அந்த ததா புத்தி யோகம். அதுதான் வந்து ஏவானு கம்பார்த்தா. அதுதான் ஸ்பெஷல் கருணை, ஸ்பெஷல் மெர்சி. அதுதான் ஏவானு கம்பார்த்தா. புரியுதா? அப்ப அந்த கருணை கிடைச்ச பிறகு தான் புத்தியும் கிடைச்சிக்கும். அந்த புத்தி என்ன பண்ணுது? அகம் அஜ்ஞான ஜம் தமஹா. உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கருணை கிடைச்சோன்னே எல்லா வகையான அஜ்ஞானமும் வந்து காணா போயிடுது. அஜ்ஞானம்னா வந்து என்னது? எங்க தனமாதி சொல்லுங்க. அஜ்ஞானம் என்ன? தனமாதி சொல்லுங்க. புக்கில் தேட கிடைக்காது மதிஜி. மதிஜி அறியாமை. அதான் அறியாமை என்ன கேட்குறேன்? அறியாமை எத்தனை அறியாமை இருக்கு? பிரஜா மதிஜி நன்றி மதிஜி. சாமி ஆடுதா? சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற எத்தனை அறியாமை இருக்கு? 5 இருக்கு. அவித்யா, அபினிவேஷ், அவித்யா, அபினிவேஷ், ராகா, துவேஷா, அப்புறம் இன்னொன்று இருக்கு அவித்யா, அஸ்மிதா. அவித்யா, அஸ்மிதா, அபினிவேஷ், ராக அண்ட் துவேஷா. வச்சிருக்கீங்களா? திவ்யமந்தே வச்சிருக்கீங்களா? அவித்யானா அறியாமை, நான் இந்த உடம்பு நினைக்கிறது அவித்யா. அதுக்கு சொல்றோம். அண்ட் அபினிவேஷ். அபினிவேஷ்னா வந்து என்னது? அபினிவேஷ் என்ன பண்றது திவ்யமந்தே? மரண பயம், இது அபினிவேஷ். அஸ்மிதா ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம், அபினிவேஷ். ராகானா அட்டாச்மெண்ட், துவேஷானா வெறுப்பு, எவர்ஷன், வெறுப்பு. இதான் அபினிவேஷ். இந்த 5 தான் வந்து அறியாமை. புரியுதா? நம்ம வந்து நம்மளோட சொந்த கருத்தை இங்கே எங்கேயுமே பேசக்கூடாது. சாஸ்திரம் என்ன போட்டிருக்கோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அறியாமைனா வந்து அடுத்த வாட்டி தனமதி என்ன எத்தனை இருக்கு? 5 சொல்லுங்க. இப்ப மத ஜனமதி எழுதலையா? சொல்லுங்க. கருணாமதி, அவித்யா, அபினிவேஷ், ராகாவா. 3வது என்னது? அஸ்மிதா. அஸ்மிதா அண்ட் ராகா அண்ட் துவேஷா. அவித்யானா
நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறது. அஸ்மிதா அந்த அவித்யா. அஸ்மிதானா வந்து என்னது? அஸ்மிதா என்ன தீவிரம் வந்தது? ஃபால்ஸ் ஈகோ. எஸ், அகங்காரம். அண்ட் அபினிவேஷ் வந்து பாருங்க மரண பயம். இது 3. அதோட ராக அண்ட் துவேஷா, பற்றுதல், அப்புறம் பொறாமை, வெறுப்பு. இது எல்லாமே அறியாமை. புரியுதா? இந்த அறியாமை தான் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த ஏவானும் பார்த்து அந்த ஸ்பெஷல் கருணை கொடுத்து சரியான புத்தியை கொடுத்து இங்க வந்து எல்லாருக்கும் வந்து சரிப்படுத்துறாரு. இந்த மாதிரி என் பக்தரை நான் வந்து எப்படிலாம் காப்பாத்துறேன் அதை இங்க சொல்றாரு. ஸ்பெஷல் கருணை கொடுத்து நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. ஓகேவா? முதல் ஸ்லோகம் யாரை பத்தி பேசுறாரு? பகவான் பத்தி. 2வது ஸ்லோகம் பக்தர்கள் பெருமை பேசுறாரு. 3வது வந்து அவர் என்ன செய்ய போறாரு பேசுறாரு. 4வது அவர் எப்படி காப்பாற்றுவாரு தடுமாறும் போது, அல்ல தன் பக்தர்களுக்கு எப்படி ஸ்பெஷலா என்ன காட்டுறாரு. இதான் 4 சதுஸ்லோகா. சதுஸ்லோகா பொறுப்போ 10வது சாப்டர்ல 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகம் சதுஸ்லோகா. இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில மொத்த பகவத்கீதைக்கும் ஆர்ட் பீஸ். ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான விஷயம் இந்த 4 ஸ்லோகம் தான். புரியுதா? இப்ப தேசிராதா கோபால் ஜியோகி. இப்ப இந்த நம்மளுடைய ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 19 வரைக்கும் பார்த்தாச்சு. அதுல 20 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அகம் ஆத்மா குடகேஷா சர்வபூதஷயா ஸ்திதிதா அகம் ஆதிஷா மத்தியம் ச பூதானம் அந்த ஏவச்சா. அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீட்டிற்கும் பரமாத்மா நானே. எல்லா உயிர்களின் ஆரமும் நடுவும் இறுதியும் நானே. இங்கிலீஷ்ல ஒரு ஆளு யார் விஷயம்? இங்கிலீஷா தமிழா? தமிழா? சைனீஸா? மலாயா? ஓ, மலாய் வச்சுருக்கீங்களா? யார் இங்கிலீஷ் வச்சிருக்கா? கிருஷ்ணா. சாரி கிருஷ்ணா, முதல்ல கைத்து இருக்கு. அதான் ஹரிகிருஷ்ணா. அதாவது வந்து இங்க என்னன்னா இந்த 20ல வந்து போனவா இந்த 20வது ஸ்லோகம் தானே எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்தீங்க. எஸ் மதுஜி, வெரி குட் மதுஜி. ஓகே, இதுல குடகேசான என்ன அர்த்தம் இப்ப எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குடகேசன் என்ன போட்டிருக்கு? குடகேசன் என்னது? பருவாத முதல் புப்பட்ல முதல்ல போட்டிருக்காரு. குடகேசன் என்னது? அங்க ஒரு 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 பிராக்கெட் போட்டு சொல்லிருக்காரு. அது என்னது? எங்க என்ன போட்டிருக்காங்க புப்பட்ல? தூக்கத்தை வென்றவர். ஏன் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா இந்த 10வது சுட்டுல அர்ஜுனா முன்னுக்கெல்லாம் போய் அர்ஜுனா அர்ஜுனா தனஞ்சயா அர்ஜுனா 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 பச்சு ஏன் இந்த 10வது சுட்டுல பேரை மாத்தி குடகேசன் ஏன் கூப்பிடுறாரு? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எதுக்காக அந்த பேரை வந்து மாத்துறாரு? இப்போ ஒரு அம்மா ஒரு பையனை வந்து பேர் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து வேற யாரு இருக்கு? கிருஷ்ணா. சரி, கிருஷ்ணா வேணாம். சரி, ஏன்னா ஏச போற கிருஷ்ணா. அதான் உங்களுக்கு உதாரணம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு சந்துரு வச்சுங்களேன். சந்துரு கூப்பிடுறாங்க. ஓகேவா? அது நார்மலா ஃபார்மலா கூப்பிடுறது. ஓகேவா? தம்பி அப்படி கூப்பிடுவாங்க. அது வந்து என்ன, அம்மாவுக்கு எதுவும் காரியம் ஆகணும், அதனால வந்து இங்க வாப்பான்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? சமயத்தில் வந்து ஐயா அந்த கூப்பிட்டாங்கன்னா வந்து அவருக்கு வந்து செல்லமா கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சில பேர் வந்து அம்மா வந்து ஓடி பிடிக்க முடியாது பையனை, அப்போ அடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இங்கே கத்துனா வரமாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செல்லமாக கூப்பிடுவாங்க. அதுக்கு அது பாஷை இருக்கும். இப்போ திட்டுறதுக்கு அப்படின்னு திட்டுறது இருக்கு. இந்த மாதிரி ஒரே பையனை ஒரே அம்மா பல லாங்குவேஜில் வந்து கூப்பிடுவாங்க, திட்டுறதுக்கு ஏசுறதுக்கு இது பண்ணுறதுக்கு. இங்கே அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் அர்ஜுன் கூப்பிட்டுருந்தாரு. சிலர் தனஞ்சய கூப்பிடுறாரு. அது பிறகு பார்க்கலாம். ஏன் இங்க குடகேஷா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பார்ப்பாரு, இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாரு. எதுக்காக பாச்சா எனக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் அறிந்தவர்களா? விஜய் வந்துச்சு தெரியலையா? மறந்துட்டாரா? கரெக்டாக வந்தீங்க மதியம். ஆனால் வந்து சீதாப்பட்டாக்க போயிட்டீங்க. சொல்லுங்க உஷா. சரி உஷா சொல்லுங்க மதியம். அவன் என்ன சொல்லுவான், இல்லைன்னு சொல்லுவான். ஏன் குடகேசா வைக்கிறான்னா தூக்கத்தை வென்றவன். தூக்கத்தை வென்றவனா இங்க என்ன உண்மையிலே மத்திய போட்டு படுத்து தூக்கமா சொல்றாங்க. இங்க என்ன இங்க எதை பத்தி பேசுறாங்க?
டிசிப்ளினா எல்லா ட்ராக்டர் நீங்க ட்ராக்டர் உண்மையில அங்க என்ன சொல்றாங்க? தூக்கம் என்னதுங்க? அறியாமை. ஓகேவா? அறியாமை சொல்றாங்க. அறியாமை வந்து தூக்கம் சொல்றாங்க. ஓகேவா? அறியாமைனா வந்து என்னதுன்னா நம்ம வந்து ஒன்றும் உண்மையான ஒரு நாலேஜுக்கு வரல, நம்ம வந்து தவறான நாலேஜ்ல ஒன்று இருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஏன் அவங்க வந்து குடகை சொல்கிறாங்கன்னா தூக்கத்தை வென்றவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் த அந்த இக்னோரன்ஸ், அந்த 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 இக்னோரன்ஸ் அந்த அறியாமை வென்றுட்டாரு. அதனால குடகேசன் கூப்பிடாரு. அவர் எந்த அறியாமை வென்று அவர் எங்கேருந்து அவருக்கு அறியாமை போணுச்சு? எப்போ போணுச்சு? அது ஓகே. இந்த 10வது சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பரம்பிரம்மா, பரம்தாவான், பவித்திரம், பரமம் பவான், அவர் பகவான்னு சொல்லி இந்த இடத்துல தான் அவர் பேசுவார். பகவானை பத்தி பேசுவார். பகவான் நீங்க தான் சுப்ரீம், நீங்க தான் கடவுள் சொல்லி பேசுவார். அதனால தான் என்ன சொல்றாருன்னா இங்க நீ வந்து இந்த இடத்துல இருந்து நீ உன்னோட அறியாமை எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் இங்க குடகேஷா என்ற வார்த்தையை ஸ்பெஷலா பாய்க்கிறாரு. புரியலையா? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அவர் பகவான், அவர் தான் பரம்பிரம்மா, அவரை பத்தி க்ளோரி, அவரை வந்து புகழ்ந்து பேசுறாரு. எங்க பேசுறாரு? இந்த 10வது சாப்டர்ல பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கர்மா என்னது, நான் செத்து போயிட்டேன் என்ன நடக்கும் இப்படி கேட்கிறாரு. இந்த புகழ்ந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது சாப்டர்ல அவர் கடவுள்னு சொல்லி ஒத்துக்கிறார். பரம்பிரம்மா, பரம்தாமா அங்க ஒத்துட்டோன்னே என்ன ஆகுதுன்னா அவரோட அறியாமை எல்லாம் போயிடுச்சு. அறியாமைனா இங்க என்ன சொல்றாங்க? அவர் வந்து குடகேசனா மாட்டாரு. அவர் எப்பவுமே பகவான் சிந்தனையில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனன் எஸ்பெஷலி எப்பவுமே பகவான் சிந்தனை தான் இருப்பார். இங்க வந்து உண்மையிலேயே வந்து அவர் அறியாமைலாம் போய் இப்ப பகவான் சிந்தனை வந்துட்டார். அதனால இங்க ஸ்பெஷலா குடகேசா பார்க்கிறாங்க. அறியாமை வென்றவனே அதுக்கு அர்த்தம். புரியுதா? இதான் சிம்பிள் ஆகுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் வந்து அறியாமை வென்றவனே சொல்லி பார்க்கிறாரு. அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லா இதயத்திலும் நான் தான் வந்து பரமாத்மாவா இருக்கிறேன். பரமாத்மானா என்ன அர்த்தம்? பரமாத்மானா என்னது? எல்லா இதயத்திலும் கடவுள் இருக்கிறாரு. நீ கடவுள் நம்பலாலும் சரி நம்பலனாலும் சரி. ஓகேவா? அப்புறம் பகவான் வந்து பரமாத்மானா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், மிடல் அண்ட் எண்ட். ஸ்டார்டிங் அதாவது ஆரம்பம், நடுவு, அப்புறம் வந்து கடைசி, இறுதி. இந்த 3 கட்டத்திலையும் அவர் வந்து இருக்கிறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பரமாத்மா, பகவான் சுப்ரீம். அதனால சுப்ரீம் சொல்கிறோம். இப்போ எப்படி இருக்கிறாரு? ஸ்டார்டிங், நடுவில், கடைசியில். இங்கே எப்படி அவர் வந்து செயல்படுறாரு? கடவுள் எப்படி வந்து ஸ்டார்டிங்கில், ஆரம்பத்தில், நடுவில், கடைசியில், இதில் 3த்துலையும் எப்படி அவர் தன்னை செயல்படுத்துறாரு? பகவான் கிருஷ்ணர் அறிவு வள்ளிமதி புருஷ அவதாரம். வெரி குட். புருஷ அவதாரம் மட்டும் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா குண அவதாரம். குண அவதாரம்னா படைக்கிறதுக்கு குணங்கள் வந்து எத்தனை குணம் இருக்கு? 3 குணம். என்னென்னது? சாத்விக், ரஜோ அண்ட் தமோ. இந்த 3 குணம் இருக்கா? இந்த 3 குணத்துக்கு 3 அதிபதி இருக்கிறாங்க. ரஜோ குணத்துக்கு யார் அதிபதி? பிரம்மதேவர். தமோ குணத்துக்கு யார் அதிபதி? சிவபெருமான். சாத்விக் குணத்துக்கு யார் அதிபதி? பகவான் விஷ்ணு. இந்த 3 குணத்துக்கு 3 அதிபதிகள் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அவர் தன்னோட சக்தி மூலமாக இந்த 3 குணங்கள் வருதுல, இந்த 3 குணத்துக்கும் 3 அதிபதி வைக்கிறாரு. இந்த 3 பேர் மூலியமா பகவான் கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா இந்த ஸ்டார்டிங், பிறகு மிட் அண்ட் கடைசி எண்ட், இந்த 3 செய்யறாரு. ஸ்டார்டிங்னா படைக்கிறதுக்கு அவர் யார் யூஸ் பண்றாரு? பிரம்மதேவர். மெயின்டைன் பண்றதுக்கு யார் யூஸ் பண்றாரு? மெயின்டைன் பண்றதுக்கு பகவான் விஷ்ணு. அழிக்கிறதுக்கு யார் யூஸ் பண்றாரு? சிவபெருமான். இதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து எல்லாருக்கும் பரமாத்மாவா இருக்கிறாரு. எல்லாருடைய தேவர்கள் எதிர்த்து இருக்கிறாரு. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு. இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வராங்க. ஓகேவா? இதை தான் வந்து அர்ஜுனன் புரிஞ்சுட்டாரு. கிருஷ்ணரை எல்லாமே கண்ட்ரோல் பண்றாரு. அதனாலதான் குடகேசா என்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. ஓகேவா? அடுத்து இப்ப 21லேருந்து 21லேருந்து 39 வரைக்கும். ஓகேவா? இங்க வந்து இப்ப லிஸ்ட் போறாரு. என்னை ஒத்துக்கிட்டல, என்னை யாரும் தெரிஞ்சுக்கல. இப்ப நான் யாராருன்னு இப்ப நான் தான் இங்க ஸ்டார்ட், நடுவு, கடைசி எல்லாமே நான் தான். இப்ப நான் யாருன்னு லிஸ்ட் போறேன் கேட்டுக்கோ அப்படின்னா அவரு என்ன பண்றாரு? ஒரு லிஸ்ட் அடக்கி விடுறாரு. ஒரு என்ன சொல்றது, அவர் யாருன்னு சொல்லி காட்டுறாரு. ஓகே, நான் வந்து இதுல வந்து எப்படி எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஸ்லோகம் பாயா நான் போக மாட்டேன். ஓகே, நான் வந்து கெத்தக்கரையை நான் சொல்லி கொடுக்க போறேன். எப்படின்னா இங்க வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு. இப்ப 21லேருந்து 21 39 வரைக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு. பகவான் யாரும் சொல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு. அதை வந்து இப்ப நான் வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துருக்கேன். அது என்னன்னா பகவான் வந்து
இங்க டெமிகாட்ஸாவும் வராரு, நம்பர் 1வது கேட்டகரி. பிறகு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மனுஷனாக ஹியூமன் அண்ட் கிங், மனிதனாகவும் ராஜாவாகவும் வராரு, அது ஒரு கேட்டகரி. பிறகு எனிமல், மிருகங்களாகவும் பகவான் இந்த பூமியில் வராரு, அது ஒரு கேட்டகரி. பிறகு லா அண்ட் கிரைம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது சட்டத்திட்டங்கள், இது மூலியமாக பகவான் வராரு. அடுத்து குவாலிட்டி, என்னென்ன தகுதிகள், அந்த தகுதிகள் மூலியமாக பகவான் இந்த பூமியில் அவதாரம் பண்றாரு. பிறகு நேச்சர், இயற்கை மூலியமாக பகவான் இந்த பூமியில் அவதாரம் பண்றாரு. அடுத்து வந்து பிலோசபி, தத்துவ ரீதியாக பகவான் இங்க அவதாரம் பண்றாரு. பிறகு வந்து வேதிக் மந்திரா, மந்திரங்கள் மூலியமாக பகவான் இங்க வந்து அவதாரம் பண்றாரு. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி 9 வந்து சேஜ், அதாவது முனிவர் மூலியமாகவும் அவர் வந்து அவதாரம் பண்றாரு. இன்னும் 9 கேட்டகரி நான் வந்து 9 கேட்டகரி நான் வந்து அவதாரம் பண்றேன். அதை வந்து என்ன பண்றாரு, இங்க மிக்ஸ் பண்ணி காட்டிட்டாரு. ஓகேவா? இப்போ அது என்னன்னு ஒன்று பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டெமிகாட்ஸ், தேவர்களாக இங்க யாரா வராரு அவரு. ஓகேவா? எல்லா தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம், அதுல முக்கியமான இடம். சொர்க்கத்தோட தலைவன் வந்து யாரு? இந்திரதேவன். ஓகேவா? இந்திரன் வந்து வேற யாரும் இல்ல, நான் தான் இந்திரனாக வரேன்னு சொல்றாரு. புரியுதா? இந்திரன் அவர்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யாக்களில் நான் விஷ்ணுவா வரேன். ஓகேவா? மொத்தம் 12 ஆதித்யர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த 12 ஆதித்யர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா வரேன். இதெல்லாம் சிம்பிளா பார்த்துக்கலாம், நீ ரொம்ப டீட்டெயிலா போகணும்னு இது இல்லை, ரொம்ப சிம்பிளா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாரிச்சி வந்து மாரிச்சி வர சொல்றாங்க. 4வது ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. அந்த 11 ருத்ரர்கள்ல கேப்டன் தலைவர் வந்து யாருன்னா சிவபெருமான். 11 ருத்ரர்கள்ல சிவபெருமான் நான் தான் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, நம்ம அந்த பர்டிகுலரான தேவர்களையோ சிவபெருமானையோ அடுத்து சொல்லக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரோ அது எல்லாத்தையும் நம்ம என்னவா பார்க்கணும்? பகவானை பார்க்கணும். இங்க எல்லாமே பகவான் சொல்லி பார்க்கணும். ஏன் வந்து அவர் இப்ப வந்து எல்லாமே சொல்லிட்டாரு, ததா புத்தியும் கொடுப்பேன் எல்லாமே சொல்லிட்டாரு, நீ பக்தனாக சொல்லிட்டாரு. இருந்த பொழுதிலும் எதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்குறாரு? நான் இது ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து கட்டுவாங்க, அப்பா நான் வர சிங்க மாதிரி கடிச்சு கட்டுவாங்க, அப்பா தோக்கல் மாதிரி கத்துறேன், ஓக்கமாக கத்துவாங்க. பிள்ளைகிட்ட வந்து காட்டுவாங்க, ஒரு கேட்ட கட்டுவாங்க இல்லையா, விளாடுவாங்க. ஏன் இப்போ நம்ம கிட்ட வந்து பகவான் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்லி கட்டுறாரு, இந்த மாதிரி நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி எதுக்காக சொல்றாரு? காரணம் என்ன? அதான் எதுக்காக சொல்றாரு? இப்போ பக்தியில வரணும், நான் உனக்கு ததா புத்தியை கொடுப்பேன், என் பக்தர்கள் வந்து என்னை நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. திருப்பி எதுக்காக இந்த லிஸ்ட் கொடுக்குறாரு? எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்த போக்கல போகக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு ஸ்லோகம் வந்து ஒன்னொன்னு நம்ம கற்றுக் கொடுக்குது. இப்போ எதுக்காக பாருங்க, சதுஸ்லோகம் பார்த்தோமா இல்லையா, வந்து 8, 9, 10, 11 அது என்ன சொன்னாரு? இந்த உலகத்தை நான் தான் கொண்டு பண்றேன். 2வது என் பக்தர்கள் என்னை வழிபடுவாங்க. பிறகு நான் என் பக்தருக்கு என்ன பண்றேன். 3வது அவங்களுக்கு வந்து அந்த புத்தி கொடுத்து அவங்க அறியாம வெளியாக்குறேன். இதை சொல்லிட்டு இவன் டாப் மோஸ்ட் போயிட்டாரு. எதுக்காக திருப்பியும் இந்த லிஸ்ட் சொல்றாரு? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி. வெரி குட், நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு. வேற என்னை தனித்து எந்த பொருளும் இல்லை. முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து கிருஷ்ண பிரேமம் இல்லை. சொல்லுங்க, ஐ எம் சுப்ரீம், கடவுள் சொல்றதுக்கு. ஓகே, இன்னொன்று முக்கியமா எங்கள் தானே மாதாஜி சொல்லுங்க கிருஷ்ணா. அதாவது இதை வந்து ஆக்சுவலி வந்து அர்ஜுனுக்கு சொல்றாரு, அர்ஜுனுக்காக நம்மளுக்கு சொல்றாரு. யார் வந்து கடவுளை நம்பலையோ, யார் பகவான் வந்து நம்பாம இருக்கிறாங்களோ, பகவான் நம்பவங்களுக்கு சதுர ஸ்லோகம் அது முடிஞ்சிருச்சு. இதை வந்து லிஸ்ட் யாரு கொடுக்குறாரு? பகவான் நம்பாதவங்க. இது கல்லு, இந்த கடவுள் என்ன செய்ய போறாரு? ஒரு கையில கத்தியும் இல்லை, ஒரு ஒண்ணுமே இல்லை, ஒரு அம்பு இல்லை, ஒரு சக்கரம் இல்லை, வெறும் வந்து ஃப்ரூட்டை பிடிச்சி இந்த ஆள் என்ன பண்ண போறாரு? கடவுளை நம்பாதவங்க சாதாரண மக்களுக்கு, பௌதிக மக்களுக்கு அதை காட்டுறதுக்காக தான் இந்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட்டை வந்து அர்ஜுனன் மூலியமாக யாருக்கு சொல்றாரு? யார் பக்தர் இல்லையோ அவங்களுக்கு சொல்றாரு, இந்த லிஸ்ட்டை நீ கேட்டுக்கோ,
சில பேர் வந்து அங்க இருப்பாங்க, நம்ம அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்லும் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இங்க பண்றாரு பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து அர்ஜுனன் சொல்ற மாதிரி யாரு சொல்றாரு, சாதாரண மக்களுக்கு யார் பகவான் நம்பல அவங்க சொல்றாரு. அதுல என்னது ருத்ரர்களையும் நான் சிவருமான். அப்ப சிவருமான பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம ஹரே கிருஷ்ணா, நான் சிவபெருமான கூட மாட்டோம். சிவபெருமான அது ஒரு கோஷ்டி, நீ விஷ்ணு இது ஒரு கோஷ்டி, அப்படி பார்க்க கூடாது. நம்ம சிவபெருமான் யாரு, கிருஷ்ணர் தான் சிவபெருமானா இருக்கிறாரு. புரியுதா? அடுத்து வசுக்களில் நான் அக்னி. அக்னி வாட்ஸ் அக்னி, ஃபயர். அடுத்து அதாவது சேனாதிபதிகளில் அகம் கந்தா. ஹூஸ் த கந்தா? முருகப்பெருமான், ஆறுபடை முருகன். தனலட்சுமதி முருகப்பெருமான் சொன்ன பாரு, தனலட்சுமதி சிறு வருது. இங்க ஆளு பேர் சொல்லிட்டாயா? முருகப்பெருமான் யாரு? அதாவது சொல்லுங்க ராஜதிமதி, முருகன் யாரு? இங்க நான் தான் முருகராக இருக்கிறேன். இங்க பகவான் பகவதிகள் சொல்லிக்கிறாரு. ஓகேவா? சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, கந்தர்வர்களில் நான் சித்ரதா. சித்ரதா வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வர்கள். ஆன்மீக லோகத்துல தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா, அது நிறைய கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, கந்தர்வர்கள். இந்த கந்தர்வர்களோட கருணை இருந்துச்சுன்னா இந்த பூமியில ஒரு நல்ல சிங்கரா வர முடியும். இந்த சாரி கா மா பா தா நீ 7 சுரங்கள் இருக்குல்ல, இந்த 7 சுரங்கள்ல வந்து இங்க எத்தனை ட்யூன் போறாங்களோ அதோட பல மடங்கு மியூசிக்லாம் வந்து போட்டு வாசிக்கிறவங்க. ட்ரம் வந்து ட்ரம் இதெல்லாம் வந்து நீங்க மட்டும் பாய்ப்பீங்களா, அவங்க வந்து பயங்கரமான ட்ரம்ஸ்லாம் பாய்ப்பாங்க. அதனால பாட்டு மியூசிக் கான்செப்ட் பண்றவங்க தான் யாரு? யார் கிருஷ்ணா? யார் கிருஷ்ணா? சித்தியா? கேம்ப திரும்ப கிருஷ்ணா இப்படி திரும்பி இருக்கு. கந்தர்வர்கள் அவங்க வந்து பாட்டு போடுவாங்க. அதுல சூப்பரா டாப் மாஸ் கப் அடிச்சவர் யாரு? சித்ரதா. சித்ரதா வந்து வெரி டாப் மாஸ். அந்த சித்ரதாவும் நான் தான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படைக்கிறதுல நான் தான் பிரம்மா. பிரம்மதேவன் நான் தான் சொல்றாரு. பிரம்மாக்கு எத்தனை தலை இருக்கு? 4 தலை. பிரம்மா எங்க இருக்கிறாரு? நம்ம பூமிக்கு இன்சார்ஜ் வந்து 4 தலை பிரம்மா. மற்ற கேலக்சி மற்ற அண்டங்களுக்கு அதுல 10 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மா, 15 தலை பிரம்மா, 30 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா. இவங்க பிரம்மாக்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்ப பிரம்மா படைக்கிறதுல பிரம்மான்னு சொல்றாரு. இப்ப எந்த பிரம்மா சொல்றாரு? இப்ப ஹரிபிரபு எந்த பிரம்மா சொல்றாரு? இப்ப போச்சு, இவ்வளவு நாள் பிரம்மா வரைக்கும் தெளிவா இருந்தேன், பிரம்மாவே போய் போட்டா. எந்த பிரம்மா? பூர்ணி மாதாஜி, பாவனி மாதாஜி. எல்லா பிரம்மாவும், எல்லா கேலக்சி இருக்கிற எல்லா பிரம்மாவும் நான் தான். புரியுதா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைத்யால வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அசுர குலத்துல இருக்கிறவங்க. அதுல பிரகலாதன் நான் தான். யாரு பிரகலாதன்? பிரகலாதனுக்கு யார் வந்தா? நரசிங்க பகவான். பிரகலாதன் நான் தான் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பென்சர் ஆஃப் லோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்றதுல, அதாவது இது பண்ற எல்லாத்தையும் வந்து தண்டிக்கிறதுல நான் வந்து யம தர்மராஜா. ராஜாவும் நான் தான். டிஸ்பென்சர் ஆஃப் லோ, அதாவது யம தர்மராஜாவும் நான் தான். ஏன் யம தர்மராஜா பர்டிகுலரா சொல்ற காரணம் என்ன? மன்னிக்குமா? அழிக்குமா? ஓகே, இறப்பு. ஏன்னா நீங்க வந்து இந்த உலகத்துல தப்பு செய்யும் போது, பாவங்கள் செய்யும் போது நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம், பக்கத்து அண்டியை ஏமாத்தலாம், நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரன் ஏமாத்தலாம், வேற எல்லாரையும் ஏமாத்தலாம். இவன் குருவை ஏமாத்தலாம், குருவையும் ஏமாத்தலாம், எல்லாரும் ஏமாத்தலாம். எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஏமாத்தி போகலாம். ஆனா இங்க ஏமாத்த முடியாம 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏமாத்த முடியாது. யார் அது 2 பேரு? பரமாத்மா சொல்லாதீங்க, பரமாத்மா வச்சிருங்க. அவர் தான் மாட்டி விடுறாரு நம்மளைய. இவ புடின்னு 2 பேரை ஏமாத்த முடியாது. யாரு? சித்ரா.
சித்திரகுப்தன் and யம தர்மராஜா. சித்திரகுப்தன் என்ன அர்த்தம்? யாருக்கு சித்திரகுப்த பேர் வந்துச்சு? ஓகே, அது அவர் டியூட்டி. நான் பேருக்கு அர்த்தம் கேட்கிறேன். லட்சுமி மாதாஜி ட்ரை பண்றீங்களா? எங்கள் ராஜாதி மாதாஜி சொல்லுங்க. சித்திரகுப்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சித்திரகுப்தம் எல்லாம் பார்த்துருக்காரு. சித்திரகுப்தன் என்ன அர்த்தம்? அது அவரோட வேலை. நான் என்ன கேட்கிறேன்னா பேரோட அர்த்தம் என்ன கேட்கிறேன். எங்கள் நந்தினி மாதாஜி நேதா மாதாஜி நந்தினின்னா என்ன அர்த்தம்னா தயவு செய்து நான் உடனே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் செய்றீங்களா என்னன்னு தெரியல. மக்களோட விருப்பத்தின்படி பக்தி விஷய கிளாஸில் நம்ம வந்து அடிப்படை கிருஷ்ண பக்தியில் தேவையான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு போன வாரம் இஸ்கான்னா என்னன்னு தெளிவாக பேசிட்டேன். இஸ்கான் இதுக்காக உருவாக்கப்பட்டது, இஸ்கான்னா என்னது, நம்ம சம்பிரதாயம் என்னன்னு தெளிவாக பேசியிருக்கிறேன். போன வாரம் நேற்று வந்து துளசி மகாராணி பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா? ஒன்றும் வந்து பிறகு துளசி பூஜை, துளசி ஆரத்தி, துளசி சம்பந்தமாக துளசிக்கு தண்ணி ஊற்றலாமா ஊற்றக்கூடாதா, துளசி தொடலாமா தொடக்கூடாது, இந்த மாதிரி துளசி சம்பந்தமான எல்லா கேள்வியும் நேற்று முடிச்சிட்டோமா இல்லையா பாவனி மாதாஜி? முடிச்சிட்டோம். அதனால் தயவு செய்து ஆன்லைனில் வந்து கேட்க முடியலாம் கூட ஆஃப்லைன் அந்த யூடியூப் போய் கேளுங்க. முடிஞ்சது ஆன்லைன் வாங்க. அடுத்த வாரம் இன்னும் அடுத்தடுத்தது இது ஒரு மாதம் நாங்கள் இதை பேச போகிறோம். அது கிருஷ்ண பக்தியில் அடிப்படையான எல்லா விஷயங்களையும் பக்தர் ரிக்வஸ்ட் பண்ணிக்காங்க. அதனால அடுத்த வாரம் வந்து ஆரத்தி, சில மந்திரங்கள், அச்சமனம் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். சிம்பிளாக எல்லாத்தையும். ஓகேவா? திருப்பி பாயிண்ட் வந்துடலாம். எதை பற்றி கேட்டேன்? எதை பற்றி கேட்டேன்? சித்திரகுப்தன் என்ன அர்த்தம் மதுரை? அது வேலை சொல்றீங்க. சித்திரன்னா வந்து எழுதுறது, குப்தானா வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கிறது, மறைஞ்சிருந்து எழுதுறது, அது குப்தா. ஓகேவா? மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் ஒன்று நோட்டீஸ் பண்ணுவார். ஈவன் நீங்கள் கையால் குத்துறது, கையால் உடம்பால் செய்யக்கூடிய பாவங்கள், மனசால் நினைக்கக்கூடிய பாவங்கள், புத்தியில் கொஞ்சோண்டு யோசனை வருது. பாரு இவ நேற்று உங்கள் வீட்டு இலை என் வீட்டுக்குள்ள தான் போட்டா, இரு நான் சேர்த்து என் குப்பையும் சேர்த்து உங்கள் வீட்டுக்குள்ள போடுறேன். அவர் என்ன வருது? அது கொண்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சுப்பாரு. ஓகே, கொஞ்சம் டொலரன்ஸ் இருக்கு, ஆனால் சில இடத்துக்கு அந்த மதிப்பு கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணிட்டே இருப்பார். அதான் சித்திரகுப்தா. ஒன்று கூட விட மாட்டார். ஓகேவா? அவர் கஷ்டப்பட்டு எழுதுறத யம தர்மராஜா என்ன பண்ணுவார்? அவரோட ஏஜென்ட் அனுப்பி கடைசி காலகட்டத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்சிஜன்லாம் போட்டுருவாங்க பாருங்க. உங்கள் அம்மா பொழைச்சிக்குவாங்க, அப்பா பொழைச்சிக்குவாங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து மறுநாள் கதை முடிப்போது அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? எல்லாம் ஞாபகம். வெண்டிலேட்டரில் வச்சுட்டாங்கன்னா அந்த மிஷின் போட்டால் என்ன ஆகுது? கேஸ்லாம் போட்டால் என்ன அர்த்தம்? உங்களை ஏமாற்றுவாங்க. நம்பிடாதீங்க. வெண்டிலேட்டர் வச்சுட்டாலே சொந்தக்காரர்கள்லாம் சொல்லி அனுப்பிடலாம். வெண்டிலேட்டர் வச்சுட்டா ரொம்ப நாள் இருப்பாங்கண்ணே. அவங்க வீட்டில் அன்னைக்கு கேஸை போடணுன்னா என்ன ஆகும்? எத்தனை கேஸ் பார்த்துருப்பீங்க ராஜதி வந்துச்சு. உண்மையா இல்லையா அவங்க அனுபவத்தில்? வெண்டிலேட்டர் தான் உங்களுக்கு சிக்னல் சீக்கிரமாக சொல்லியிருக்கேன். அப்போ வந்து லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு கேட்கக்கூடாது. அதான் வெண்டிலேட்டர். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி வெண்டிலேட்டர் நம்ம கடைசி காலத்தில் இருக்கும் போது கண்ணு ஃபுல்லாக இருட்டாயிரும். உயிர் போகும்போது நம்மளுக்கு வந்து யார் வருவா? எங்கள் அப்பா வருவார், எங்கள் அம்மா வருவாங்களா? யார் வருவா? நல்லா பக்தி பண்ணியிருந்தா விஷ்ணு தூதர்கள் வருவாங்க. 2 அண்ணன் கப்பை எடுத்துக்கிட்டு புறாலாம் பறந்துக்கிட்டு எல்லாம் வருவாங்க. ஜாலியாக மாலாம் போட்டு வாப்பா நம்ம எல்லாம் ஜாலியாக போகலான்னு. வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் பண்ணி யாரு பேச்சும் கேட்காம, குரு பேச்சு கேட்காம, என்ன சொல்றீங்க பாஸ்கர்? உங்களுக்கு கரெக்டா இல்லையா? குரு பேச்சு கேட்காம உண்மையில தண்ண வந்துச்சு. புக்கு படிக்காம, ஜபம் பண்ணாம, எதுவுமே செய்யாம தன் இஷ்டப்படி வாழ்ந்துருக்கும் போது என்ன நடக்கும்? விஷ்ணு தூதர் வருவாங்களா? யார் வருவா? ராஜதி மதே சுத்தமா சொல்லுங்க. யமராஜோட ஏஜென்ட் வருவாங்க. அவர் வர மாட்டாரு, அவர் பாஸ். அவர் ஏஜென்ட் வருவாங்க. ஏஜென்ட் எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. அவருக்கு ஐயா நம்ம யாரு கண்டா வருவாங்க. அப்ப அந்த யமராஜா வந்து யாரு? நான் தான் அந்த யமராஜா. உன்னோட கணக்கை வந்து தீர்க்க போறேன். ஓகேவா? ஆனா வந்து யமராஜாவையும் வந்து வெல்ல முடியும். யார் அதை செஞ்சிருக்கா? மார்க்கேண்டிய ரிஷி, மிருகண்டு முனி நினைக்கிறேன். அவருக்கு வந்து பிள்ளை இருக்காது. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் சின்ன பிள்ளை பிறக்கும். சிவபெருமான் வரம் கொடுப்பாரு. ஆனால் சொல்லுவார், அப்போ மிருகண்டு நினைக்கிறேன் அவங்க அப்பா பேர். சொல்லுவார், அப்பா உனக்கு பிள்ளை கொடுக்க ரொம்ப நாள் சின்ன பிள்ளை கிடைக்கும். ஆனால் பிள்ளைக்கு ஆயுசு 10 வருஷம் 12 வருஷம் தான். 16 16 வருஷம் சொல்லுவாங்க. 16 வருஷம் அப்புறம் அப்போ சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். பரவாயில்ல, கொஞ்ச நாள் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு அந்த பிள்ளையை கொடுத்துரு.
சரி பிள்ளை கொடுத்து வாங்க அவங்க கிட்ட வர டைம் கிட்ட வர என்ன ஆயிரும்னா மார்க்கெண்டிங் ரிஷி வந்து என்ன ஆயிடுவார், அவர் ரொம்ப நல்லா படிச்சு நல்ல ஸ்காலர் ஆயிடுவார். ஆனால் என்ன ஆகுன்னு ஐயோ இவர் வந்து சாக போகிற சொல்லி வருத்தப்படுவாங்க. இவர் என்ன பண்ணிடுவார், சிவபெருமான சிவலிங்கத்தை போய் பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து பகவான் நாம சொல்லியிருப்பார். தென் யமதர்மராஜா என்ன பண்ணுவார், அவரே கீழே இறங்கி வருவார். வாப்பா போலான்னு வந்து என்ன பண்ணுவார், அந்த கையில் போடுவார். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, யமதர்மராஜா கையில் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க கையை பிடிச்சிக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன் கையில் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா வச்சு வைகுண்டத்துக்கு போகணும் பகவான் வந்து போனால் உங்களை மாலை போட்டு கையை பிடிச்சி கொண்டு போவாங்க. கீழே நரகத்துக்கு போகணும்னா உங்களை கையில கட்டி இழுத்து போவாங்க. ஏன் கையில் கட்டுறாங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு. ஓகேவா சொல்லுங்க. கைதி மாரி. அதாவது என்னன்னா யம தர்மராஜா கிட்ட வேலை செய்யறவங்க அவங்க, அதாவது யம தர்ம லோகத்துக்கு கொண்டு போற நம்மளைய நான் பிடிக்கிறது கூட நீ தகுதி இல்லை, புரியுதா, ரொம்ப பாவம் பண்ணியிருக்க, அதனால கயிறு கட்டி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தரத்தனம் இழுத்துட்டு போவாங்க. உன்னை சொகுசாக கூட்டு போவாங்களா, தரத்தனம் இழுத்துட்டே போவாங்க. அவங்க வந்து ஸ்பீடாக போவாங்க, நம்மளை வந்து தரத்தனம் இழுத்துட்டு போவாங்க. 5வது காண்ட ரிஷபதேவ மகாராஜா தன்னுடைய பசங்களுக்கு 100 பசங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். நடக்கணும் என்னது இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவார். எப்படி அந்த கூட்டிட்டு போகிறாங்களே அந்த பாதை எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும். 22 நரகம் வந்து வெயிட்டிங் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு செக் பாயிண்ட்ல வைப்பாங்க. முதல் செக் பாயிண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பாவம் பண்ணீங்கன்னா ஏமாத்துவீங்க. உங்களுக்கு படம் போட்டு காட்டுவாங்க. படம் போட இந்த இதில் என்னது ஸ்லைட் ஷோவில் போட்டு படம் போட்டு காமிச்சிட்டு இதில் நாங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கோமா, இதுக்கு மிஸ்டேக் இருக்கா, எதுவும் வாபஸ் வாங்க போய் இல்லை எல்லாம் பண்ணுறது போட்டுருக்க பார்த்தியா, மாட்டிக்கிட்டியா, ஓகே. அப்புறம் என்ன எப்படி தண்டனை அனுபவிக்க போகிறோம், உங்களுக்கு என்ன பாடி கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஓரியன்டேஷன் நடக்கும். ஓரியன்டேஷன் நடச்சுன்னா உங்களுக்கு அந்த பாடி கிடைச்சிடும். அந்த பாடி கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஊடிக்கிட்டு எங்கே போவாங்க, வைதநதி கரை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிரோஷியஸ் எனிமல்ஸ், அந்த மிருகங்கள் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு கூட கடிக்கும். அதை கடந்து வரணும். கடந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து முதல் நரகம் எத்தனை நரகம் இல்லைப்பா லிஸ்ட் எப்படி பார்த்து இவனை தூக்கி 4வதுல போடு. 4வதுல ஒரு 15 வருஷம் அவங்க இருக்கணும். அடுத்து வந்து 10வதுல கும்பி பக்கத்தில் போட்டு வருத்தேடு. அடுத்து வந்து மிருகன ஜம்பு அப்புறம் அதில் ஒரு போடு. லிஸ்ட்டு பார்த்து போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து லிஸ்ட் எடுப்பாங்க. இவங்க சாகும்போது எந்த சிந்தனைகள் இருந்தால் இவங்க சாகும்போது அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ஒரு டயர் கடை வச்சுருந்தாரு. இந்த டயர் கடையை வந்து எப்படி டெவலப் பண்ண வச்சுருந்தா, ஓகே அந்த டயர் கடையில் ஒரு பள்ளியை அனுப்பிவிடு. போ சரி பள்ளியை போ, டயர் கடை தான் இருக்கணும், பள்ளியா இரு இல்லை எலியா இரு அவர் அனுப்பிவிடுவாங்க. கேட்கும் போதே இவள் டயர்டாக இருப்போம் ஆகுதா இல்லையா, வாசிக்க இருப்போம் கடுப்பாக இருக்குதுன்னு கேட்கும் போதே அவங்களுக்கு இன்பமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வேலையை செய்கிறாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய யமதர்மராஜா நான் தான், வேறு யாரும் இல்லை. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஏன்செஸ்டர்ஸ் முதியோர்கள், அதாவது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்களை அதில் வந்து ஆரியமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அது நானாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்ப்பா. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கந்தர்ப்பனா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கந்தர்ப்ப நான் வந்து கந்தர்ப்பா சொல்லியிருக்கிறாரு. கந்தர்ப்பனா வந்து என்னன்னா ஒரு உண்மையான தெய்வீகமான குழந்தை பெற்று எடுக்கிறதுக்காக ஒரு ஆணும் பெண்ணை இணைகிறாங்கள அந்த அந்த இது வந்து சக்தி வந்து நான் தான் கந்தர்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து தேவர்கள் லிஸ்ட். இதுதான் தேவர் லிஸ்ட்டு. இப்போ அடுத்த லிஸ்ட்டு முனிவர்களாக நான் யார் வரேன், ஓகேவா, நான் தான் வியாசதேவராக வரேன். ஓகேவா. அடுத்து முனிவர்களை சிறந்தவராக சொல்றது யாரு, பிருகுமுனி. இந்த பிருகுமுனியும் நான் தான். ஓகேவா. பிருகுமுனிக்கு ஒரு கதை இருக்கு. பிருகுமுனி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிருகுமுனி வந்து சர்ச் பண்ணுவார். இப்போ 30 தேவர்கள் இருக்கிறாங்க. சிவபெருமான், விஷ்ணு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் இருக்காரு. யார் சிறந்தவர்னு அப்போ பிருகுமுனி என்ன பண்ணுவார், போய் டெஸ்ட் பண்ணலாம் சொல்லி போவார். அப்போ பிருகுமுனி வந்து என்ன பண்ண நேராக பிரம்மலோகத்துக்கு போவார். பிரம்மலோகத்துக்கு போன பிறகு அங்கே வந்து பிரம்மதேவர் வந்து இருப்பார். பிரம்மதேவர் என்ன பண்ணுவார், தன்னோட பையன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிருகு வந்து பிரம்மாவுடைய ஒரு அம்சம் பையன். அப்போ பிரம்மதேவர் வந்திருக்காருன்னா இவர் பிருகுமுனி என்ன பண்ணுவார், ஏஞ்சி நிற்க மாட்டார். பிருகுமுனி என்ன பண்ணுவார், உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு என்ன பண்ணுவார், அப்போ பிரம்மதேவர் வந்து கடுப்பாயிருவார். நான் வந்திருக்கேன், நீ என்ன நீ வந்து ஏன் நிற்காம இருக்க சொல்லிட்டு கடுப்பாயிருவார். ஏன்னா அவர் ரஜ குணத்தில் இருக்கிறார். அடுத்து என்ன பண்ண நேராக வந்து கைலாசத்துக்கு போவார். கைலாசத்துக்கு போனோம்னா சிவபெருமான் ரொம்ப வரவேற்பார். வாப்பா பிருகுமுனி எப்படி இருக்க கட்டி பிடிப்பார்.
பிருகு என்ன பண்ணுவார், ஏய் நீ நவரப்பா, உன் வேலை வந்து ஃபுல்லாக சாம்பல் மண்டோலம் போடு, நீ யார் ரொம்ப விஷ்ணு கடுப்பாரு, என்னையே இது பண்ணுறேன் எடுப்பா சூழல் எடுப்பார், ஒரே தொட்டுவார். அப்புறம் அவர்கிட்ட ஓடிடுவார். நேராக வைகுண்டத்துக்கு இறங்கி வருவார். வைகுண்டம் என்னன்னா விஷ்ணு வந்து பகவான் விஷ்ணு வந்து படுத்திருப்பார். லட்சுமி தேவி காலில் மசாஜ் பண்ணியிருப்பாங்க, காலைல சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாரு. பிரபு நேராக என்ன பண்ண, நேராக வைகுண்டத்துக்கு போயிட்டோன்னே, பிரபு ஹரே கிருஷ்ணா நீ என்ன பண்ணுறீங்க இல்லையா, எங்கே வாங்க தண்ணி மேலே இல்லையா, இவ்வளோ நாள் இந்த மாதிரி இல்லையா, ஏன் தண்ணி எல்லாம் கீழே வரீங்க, தண்ணி இல்லையா, சரி நீங்கள் போங்க எடுத்து வச்சுக்க போங்க. அதாவது பிருகுமணி என்ன பண்ணுவார், அடுத்து வைகுண்டத்துக்கு போன பிறகு என்ன பண்ணும், நேராக விஷ்ணு படுத்திருப்பாரு. நேராக விஷ்ணு நெஞ்சு இருக்கு ஓகேங்களா, ஸ்ரீவஸ்து கூறி இருக்கும், அங்கே லட்சுமி இருப்பாங்க. ஒரே எடுத்து போயிட்டு விஷ்ணு என்ன பண்ணுவாரு, எப்பா என்னோட நெஞ்சு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, உன் கால் வலிக்குதான் சொல்லி கேட்பாரு. அப்போ அவர் 3 பேரும் குணங்கள் பார்ப்பாரு. 3 பேரையும் இவர் போய் டென்ஷன் பண்ணியிருப்பாரு. பிரம்மதேவர் போய் மதிக்க மாட்டாரு, சிவபெருமானை வந்து டீஸ் பண்ணியிருப்பாரு, வடைச்சிருப்பாரு. அப்புறம் வந்து விஷ்ணு வந்து நெஞ்சில் வச்சு எத்திருப்பாரு. இந்த 3 பேரில் 2 பேர் ரியாக்ட் பண்ணாங்க, பகவான் விஷ்ணு வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ விஷ்ணு வந்து சாத்விக் குணத்தில் உயர்தரமானவர், பகவான் விஷ்ணுவை சேர்ந்தவர் சொல்லுவார் ஓகேவா. அப்போ அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய தலை சேர்ந்த முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பிருகுமுனி. அந்த பிருகுமுனி வேறு யாரும் இல்லை, அந்த பிருகுமுனியே நான் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஜெயநாதன் சொன்னார், பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷி இருக்காங்க. இதில் தேவ ரிஷி வந்து யாருன்னா, ரிஷிகள் தேவர்கள் ரிஷி வந்து யாருன்னா நாரத முனிவர். அந்த நாரத முனிவரும் நான் தான் சொல்றாரு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி வந்து நான் தான் சொல்றேன். பிரகஸ்பதி வந்து யாருன்னா தேவர்களுடைய ஐ திங்க் குரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கபில தேவர் நான் சொல்றாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் ஓகேவா, சுக்கராச்சாரியர் நான் சொல்றேன். சுக்கராச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள் இருக்கிறாங்களே, அசுரர்களுடைய குரு தான் சுக்கராச்சாரியார் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சய அந்த பாண்டவர்களை அர்ஜுனன் நான் தான் சொல்றாரு, அர்ஜுனன் நான் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவனா பலராமன் நான் தான் சொல்றாரு. மிருகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்சேஸ்ரவா அண்ட் ஐராவதா. உச்சேஸ்ரவனா வந்து என்னது, உச்சேஸ்வரனா வந்து அடுத்து குதிரை, பார்க்கடலை கடையும் போது குதிரை வந்துச்சு. அதே போல ஐராவதம் வந்து யாருன்னா யானை. யாரோட யானை, இவரோட, அதாவது இந்திர தேவனோட யானை. இந்த ரெண்டுமே அவர் தான் சொல்றாரு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களை நான் சுரபி, நான் தான் வந்து சுரபி பசு சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடையும் போது அந்த பாம்பு இருந்துச்சு, அந்த பாம்பு என்னது வாசுகியும் வந்து நான் தான் சொல்றாரு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த சேஷன் 1000 தலை கொண்ட பாம்பு இருக்கு, அதுவும் நான் தான் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து வருண தேவன் நான் தான் சொல்றாரு ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன்களை நான் வந்து என்ன பண்ணுறேன், மீன்களை நான் என்ன பண்ணிருக்கேன், இல்லை மீன்களை நான் என்ன வந்து போட்டிருக்காரு ஸ்லோகத்தில் என்ன போட்டிருக்கேன், இங்கே ஷார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஐ திங்க் நோ ஷார்க்லாம், அதாவது திமிங்கல நினைக்கிறேன். ஷார்க்கை கொடுத்துருக்காங்க, மகர மீனா ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள்ல 4 கால மிருகங்கள் நான் தான் புலி சொல்லி சிங்கம், லைன் தான் சிங்கம் தானே, நான் தான் சிங்கம் ஓகேவா. அடுத்து பறவைகளில் நான் வந்து கருடன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலம் டைமு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிக்கிறாரு. அடுத்து வந்து ஆயுதங்களில் ராமர் வச்சிருந்தா அந்த ஆயுதம் நான் தான் அந்த ஆயுதம் சொல்றாரு ஓகேவா. ஏமாத்துறதுல அந்த கேம்பிளிங்கும் நான் தான், சூது ஆடுறதும் நான் தான், சூது வந்து நான் தான் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை இருக்குல்ல, ஒரு தப்பு செஞ்சு தண்டனை கிடையாது, தண்டனையும் நான் தான் சொல்றாரு. அடுத்து ஆயுதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது இடி இருக்குல்ல, அந்த இடியும் வந்து நான் தான் சொல்றாரு. அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த மரண பயமும் நான் தான் சொல்றாரு. அடுத்து குவாலிட்டி தகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஞானம் கிடைக்குதுல, ஆன்மீக ஞானம், அது நான் தான் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பரபரப்பாக நடக்குது, அதில் அமைதியாக இருக்கிறாங்களே சைலண்டாக, அந்த அமைதி அந்த சைலண்ட்டும் நான் தான் சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை வந்து என்னது அந்த வெற்றி நம்மளுக்கு ஒரு சாதிக்கிறோம், வெற்றி கிடைக்குதுல, அந்த வெற்றி வந்து அது வந்து நியாயமான வெற்றியாக இருந்துச்சுன்னா, மோரலான வெற்றியாக இருந்துச்சுன்னா அந்த மோரல்
அந்த மோரல் என்ன சொல்ல பிரபு தமிழ்ல? நல்ல நெறி. அந்த நல்ல நெறி வந்து அந்த மோரல் வந்து நான் தான் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து வந்து எஸ், பெண்களுக்கு வந்து புகழ், அவங்களோட பாக்கியம், அவங்களுடைய தன்னடக்கம், அவங்களுடைய இன்டெலிஜென்ட், அவங்களுடைய உறுதி, அவங்களோட பேஷன், இது எல்லாமே நான் சொல்கிறேன். பார்த்துங்க மதஜி, பெண்களை வந்து யாராவது தவறாக பேசினா சொல்லுங்கள். நாங்கள் தான் பகவான் எங்களோட குவாலிட்டியில் இருக்கிறாரு சொல்லுங்கள். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது சொல்லாமல் நான் சமையல் முடிக்க முடியாது, தான் சொல்கிறேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்வென்ச்சர் செய்வாங்க, சாகசம் செய்வாங்க. சாகசம் நான் தான் சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலம், அந்த பலம், அந்த ஸ்ட்ரென்த் வந்து நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து நேச்சரில் சூரிய தேவன் நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்த நிலாவும் 3 வந்து நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்த மலைகளில் நான் மேரு. ஓகேவா? ஏன் மேரு மலைனா அதில் வந்து நிறைய வகையான மூலிகைகள், நிறைய வகையான இயற்கைக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இமயமலையும் நான் சொல்லி சொல்கிறாரு. நதிகளில் நான் கடல் சொல்லி சொல்கிறாரு. அடுத்த மரங்களை நான் பேனியன் ட்ரீ, ஆலமரம் தானே ப்ரோ? பேனியன் ட்ரீ ஆலமரம் நான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூய்மைப்படுத்தல, பியூரிஃபை பண்ணுறதுல நான் தான் காற்று சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? ஆறுகளில் ரிவரில் நான் வந்து கங்கா சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனில் வந்து நான் தான் வந்து பிரம்மா, நான் தான் விஷ்ணு, நான் தான் சிவன், ஸ்டார்டிங் மிட் அண்ட் எண்டு நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர சீர்ஷா. ஓகே, மாதங்களில் நான் வந்து மகர சீர்ஷா, அதாவது நவம்பர் டு டிசம்பர், மார்கழி மாதம், இதுதான் நான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து சீசன் 4 சீசன் வருதுல, அதில் வந்து ஸ்ப்ரிங், அதாவது அதுக்கு என்ன இலை உதிர்காலம், கோடைக்காலம் இல்லை ப்ரோ, கோடைக்காலம் சம்மர், வசந்த காலம், வசந்த காலம், அந்த வசந்த காலம் நான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தத்துவங்களில் ஓகேவா, நான் தான் ஆத்மா, அது பகவான் சொல்கிறாரு. உணர்வு இருக்குல்ல, கிருஷ்ண உணர்வு, அது நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அந்த மனசு நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு விஷயம் வந்து பிரின்சிபல், ஒரு கோட்பாடை கடைபிடிக்க, அந்த கோட்பாடு நான் சொல்கிறாரு. காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறாரு. எஸ், காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறேன். அந்த காயத்ரி மந்திரம் என்னதுன்னா, காயத்ரி மந்திரம் வந்து நிறைய பேருக்கு வந்து சில பேர் தெரியாது, அதை பற்றி நான் சொல்கிறேன். காயத்ரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை வந்து 2 வகை தீட்சை இருக்குது. ஒன்று ஹரிநாம தீட்சை ஒன்று இருக்குது, நம்மளுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. அதே போல் நம்மளுக்கு 2வது இனிஷியேஷன் காயத்ரி மந்திரம் கொடுப்பாங்க. காயத்ரி செகண்ட் இனிஷியேஷன் கொடுப்பாங்க. காயத்ரி மந்திரம் கிடச்சின்னா நீங்கள் வந்து பூநூல் போடலாம், பூநூல் போட்டு நீங்கள் விக்கிரக சேவையை செய்யலாம். இந்த காயத்ரி மந்திரம் எதுக்காக கொடுக்கப்படுது? இந்த காயத்ரி மந்திரம் எதுக்காகனா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சாண்டிங் பண்ணும்போது 7 காயத்ரி இருக்குது, 7 காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓகேவா? இந்த காயத்ரி மந்திரம் எதுக்காக வந்து பர்டிகுலராக கொடுக்கப்படுது? அவங்க வந்து சைலண்டாக பண்ணுவாங்க. எதுக்காக காயத்ரி மந்திரம் கொடுக்கப்படுதுன்னா, இந்த காயத்ரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது வந்து பகவானை உணர்றதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த காயத்ரி மந்திரம். பிராமணானா என்ன அர்த்தம்னா, பிராமணனா வெறும் நான் பிறப்பால பிறந்துட்டேன் அதுக்காக பிராமணன் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஜென்மனா ஜாயதே சுத்ரா, பிறக்கும் போது எல்லாரும் சுத்ரர்கள், எல்லாமே கீழ்நிலை தான். சம்சாரா பவே த்விஜா, எப்போ நம்ம 16 சம்ஸ்காரம் ஒரு பேபி பிறந்தா மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பேர் வைக்கிறது, இதெல்லாம் 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, உபநயனம் சொல்லி இருக்கு. பிள்ளைங்களை வந்து குரு கிட்ட சேர்ப்பாங்க, ஸோ ஆன்மீக விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் வந்து சம்சார பவி துவிஜா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேலே குருக்குள் நடக்குது, இப்போ அவங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் மாறும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன அவங்க துவிஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜபிள் பர்சனாக மாறாங்க. சம்சார பவி துவிஜா, அவங்க 2வது பிறக்கிறாங்க. அவங்க 2வது நாலேஜ் கிடைக்கும், புது நாலேஜ். வேத பாட விப்ரா, 3வது வேதங்களை எப்போ படிக்கிறீங்களோ நீங்கள் விப்ரனா மாறுறீங்க, ஒரு தகுதி உள்ள ஒரு நாலேஜபிள் பர்சனாக மாறுறீங்க. ஓகேவா? கடைசியா பிரம்ம இதி பிராமணா, எப்போ பிரம்மத்தை உணர்றீங்களோ, எப்போ பகவான் உணர்றீங்களோ அப்போதான் பிராமணா. சும்மா நான் 6 நூல் வச்சு 5 நூல் வச்சு நான் வந்து கடையில் வாங்கி நூலை போட்டுக்கிட்டேன், வெள்ளை நூலை குறுக்க போட்டுக்கிட்டேன், நானும் பிராமணா, அப்படி கிடையாது. பிராமணனா பெருமையும் கிடையாது. பிராமணனா வந்து என்னது, நான் பிராமண இனிஷியேஷன் எடுத்துட்டேன், நான் பிராமணா, அப்படி கிடையாது. பிராமணனா என்னது, பகவானுக்கு முழுக்க சேவை செய்யறவங்க.
பகவானுக்கு சேவை செய்யறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க. மற்றவங்க நான் பிராமணா சொல்லி தலைக்கணத்தில் இருக்கிறவங்க பிராமணன் கிடையாது. புரியுதா? பிராமணனா இதுக்காக தான். பிராமணனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஆன்மீகத்தில் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்னஸ், அதாவது நல்ல குவாலிட்டிஸ் வந்து அதிகம் வளர்த்துக்கணும். பிராமண தகுதினா என்ன இருக்குன்னா, குவாலிட்டிஸை நல்ல தகுதி வளர்த்துக்கணும். பூணூல் மட்டும்தான் பிராமணனாக இருக்கு. ஆனால் மற்ற சிந்தனைகள் உடம்பு எல்லாம் ஒன்றும் பழைய மாதிரி இருக்குன்னா அது பிராமணன் இல்லை. அது சும்மா வந்து ஆரதி செய்யறதுக்கு மட்டும்தான் பிராமணன். பிராமணனா என்ன அர்த்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதி உள்ள நபராக மாறணும். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும். நல்ல பழக்க வழக்கத்தை வந்து டெவலப் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகவதத்தில் சொல்கிறபடி நடக்கணும். பாகவதத்தில் சொல்கிறபடி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயத்ரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பகவான் கிட்டேருந்து பிரம்மதேவி கிட்டேருந்து இந்த மந்திரங்களை வந்து பாஸ் ஆன் பண்ணி வருது. இந்த பரம்பரை மூலமாக இந்த மந்திரம் வருது. ஓகேவா? உடனே இந்த பிராமண தகுதி எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, இந்த காயத்ரி மந்திரம் சாண்டிங் பண்ண இந்த மந்திரம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன், ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். தண்ணி உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து பிரம்மத்தை உணர முடியும். ஆனால் வெறும் வந்து அது மட்டும் கிடையாது. சாண்டிங், ஜபம் எப்போ வந்து சுத்தமாக மாறும், ஜபம் எப்போ வந்து கான்சன்ட்ரேட், ஜபம் எப்போ வந்து கவனமாக உண்மையாக ரொம்ப சின்சியராக பண்ணுறோமோ தென் அப்போ இந்த காயத்ரி மந்திரம் அதோடு சேர்ந்து வேலை செய்யும். காயத்ரி மந்திரம் பண்ணிட்டு ஜபத்தை ஒழுங்காக பண்ணால் காயத்ரி மந்திரம் வேலை செய்யாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சாண்டிங் ஒழுங்காக இருந்து ப்ளஸ் காயத்ரி மந்திரம் செய்யும் போது நீங்கள் அந்த ரியலைசேஷன் உணர்வீங்க. புரியுதா? அந்த காயத்ரி மந்திரமும் நான் தான் சொல்லி பகவான் இங்கே சொல்கிறாரு. புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஆ. ஓகேவா? இங்கிலீஷ்ல ஏ சொல்லுவீங்க. அந்த ஆ நான் தான். அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல அவர் எழுதும் போதே அவர் என்ன பண்ணிட்டாரு? அகர. வாட் இஸ் கால் அகர? வந்துச்சு. சாரி, அகர மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வந்து பகவான், ஆதி பகவான், முதற்றே உலகு. அவர் மறைமுகமாக என்ன பண்ணாரு? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு குளோரிஃபிகேஷன் வச்சாரு. கிருஷ்ணருக்கு நாங்கள் புகழ் பேசிட்டாரு. புரியுதா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆ வந்து நான் தான். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே வேற வந்து என்னது? சாம வேதம் நான் தான் சொல்லிக்கிறாரு. அடுத்த மந்திரங்கள்ல ஓம் வந்து நான் தான் சொல்லிக்கிறாரு. ஓகேவா? ஓம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ உ இம். இந்த ஆ உ இம் தான் மூணு சேர்ந்ததா ஓம். இந்த ஓம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓம் வந்து எல்லா மந்திரங்களும் ஓம் இருக்கும். ஓம் திரம்பகம் கஜாமகி அதுலேயும் ஓம் இருக்கும். ஓம் லட்சுமி தேவாய நமக்கு ஓம் இருக்கும். ஓம் கணபதியே நமக்கு ஓம் இருக்கும். ஓம் நமச்சிவாய ஓம் இருக்கும். ஓம் கார்த்திகேயா ஓம் எல்லாத்துலையும் ஓம் இருக்கும். இதுக்கு மாதிரி இருக்காது. ஓம் ஒரே ஒரு ஓம் இருக்காது. எங்க வருது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரா ஓம் இருக்காது. ஓம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே. அது வந்து அது குருவோட பிரணாம மந்திரம். நான் சொல்ல ஹரே கிருஷ்ண மந்திரம். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஓம் கிடையாது. ஏன் ஓம் இல்லை? ஏன்னா ஓம் நான் தான். ஓகேவா? ஒரு மந்திரத்தில் நான் இல்லாமல் அந்த மந்திரம் வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகாது. அந்த மந்திரம் வந்து செயல்படாது. நான் இல்லைன்னா அந்த மந்திரம் செயல்படாது. நீ எவ்வளோ நெய்யை ஊற்றினாலும் அது ஆக்டிவேட் ஆகாது. நாங்கள் நீங்கள் பாருங்கள், அந்த எக்கியம் ஊற்றும் ஒவ்வொரு எக்கியத்திலும் அது முன்னுக்கு ஓம் சீரிஷா புருஷா அவன் ஆரம்பிச்சுவாங்க. முன்னுக்கு எல்லாம் ஓம் தான் வரும். அங்கே பகவான் இருக்கணும். அங்கே ஓம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீங்கள் கடவுள் நம்பலாலும் சரி, நம்மளாலும் நாஸ்திகராக இருந்தாலும் சரி, நீங்கள் விஷ்ணு வெறுத்தாலும் சரி, ஆனால் மறைமுகமாக நீங்கள் வந்து பகவானை இங்கே வச்சு தான் நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் மறுக்கவே முடியாது. நீங்கள் ஓம் இல்லாமல் நீங்கள் வந்து காயத்ரி நமக லட்சுமி நமக முடியாது. அது கம்ப்ளீட் ஆகாது. உங்கள் வீட்டுங்களே உங்களுக்கு வந்து ஏசுவாங்க. ஓகேவா? ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் ஏன் ஓம் இல்லைன்னா பகவானே இந்த மந்திரத்தில் இருக்கிறனால தனியாக வந்து ஓமை சேர்க்க தேவையில்லை. ஹரே பகவான் ஹரா பகவான் வந்து ஹரான்னு சொல்லுவாங்க. அந்த ஹரா தான் ஹரேவ மாறுது. ஓகேவா? அது பகவான் கிருஷ்ணா ஹரா வந்து சக்தி பகவான் சக்தி. ஹரா வந்து பகவான் சக்தி. கிருஷ்ணா பகவான் கிருஷ்ண ரேடியா இருக்கிறாரு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா பகவான சக்தி அண்ட் பகவான். ஏன்னா ஹரே வந்து பகவான சக்தி. ராமானா வந்து யாரு? ராமச்சந்திர மூர்த்தியும் குறிக்குது. அண்ட் ஆல்சோ
ராதா ரமணா அதையும் குறிக்குது. நான் ஏற்கனவே ராமநவமிக்கு கிளாஸ் கொடுத்துருந்தேன், ராமாக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. சில பேர் ராமரும் சொல்றாங்க, சில பேர் ராதா ரமணா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல சொன்னேன். யார் அதை கரெக்டாக சொல்ல முடியும்? ராமாவும் சொல்லலாம், ராதா ரமணாவும் சொல்லலாம். ஆனால் அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது மாதுரிய பாவம் அண்ட் ஐஸ்வர்ய பாவம் ரெண்டு இருக்கு. மாதுரியனா ஃபுல் ஆஃப் த லவ், ஐஸ்வர்யனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒப்புலன்ஸ், எல்லா வகையான எல்லாமே இருக்கு, எல்லா ஒப்புலன்ஸ் இருக்கு. ஐஸ்வர்ய பாவத்தோட ராமான்னு சொல்லும் போது அதான் ராமச்சந்திரமூர்த்தி பகவான் ஸ்ரீ ராமர் குறிக்குது. மாதுரிய பாவத்தோட நீங்க ராமா சொல்லும் போது அதை ராதா ரமணா கிருஷ்ணர் குறிக்குது. புரியுதா? அதான் இந்த ரெண்டு ராமாவுக்கும் அவ்வளோ அர்த்தம். ஓகேவா? அதனால இங்க மகாமந்திரத்துல பகவான் இருக்கிறதுனால தனியா ஓம் சேர்க்க தேவையில்லை. ஓகேவா? அந்த ஓம் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த ஓம் வந்து நான் தான் சொல்லிக்கிறாரு. ஓகேவா? அடுத்த ஹரிநாமம் நான் தான், அடுத்த சாமவேதம் நான் தான். ஓகேவா? அடுத்து நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன். ஓகே, அதாவது லாஜிக்காக நம்ம பேசுகிறோம், லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணணும், லாஜிக் அந்த லாஜிக்கும் நான் சொல்கிறாரு. அதில் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஜல்பா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விதண்டா, ஒன்று வாதா. 3 விஷயங்கள் இருக்கு. லாஜிக்கில் 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது ஜல்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை வந்து எவிடன்ஸ் இருக்குல்ல, சாட்சி இருக்குல்ல, ஆதாரம் இருக்குல்ல, ஆதாரத்தோட அந்த முன்னுக்கு இருக்க ஆப்போசிட் பர்சன் இருக்காங்களே அவங்ககிட்ட பேசுறது, அதான் வந்து ஜல்பா சொல்லுவாங்க. ஓகேவா? விதாண்டானா வந்து என்னதுன்னா, தமிழ்ல சொல்லுவாங்க நீ விதண்டாவாதம் பண்ணாத. கேட்டிருக்கீங்களா? அதாவது வந்து அவன் ரைட்டோ தப்போ, உன்னை நான் வந்து உன் மேல நான் விமர்சனம் பேசிட்டே இருக்கணும், உன்னை மேல நான் குறை சொல்லிதான் ஆகணும், நீ என்ன பேரும் குறை சொல்லிதான் ஆகணும். அதான் விதண்டா. நீ நல்லது செஞ்சாலும் விதண்டா பண்ணுவாங்க, நீங்க கெட்டது செஞ்சாலும் விதண்டா பண்ணுவாங்க. இதான் அதான் விதண்டா. வாதானா வந்து என்னதுன்னா, வாதானா ஒரு விஷயத்தை 2 பேர் பேசுறாங்க, கடைசி 2 பேரும் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள் வருது, ஒரு முடிவுக்குள் வருது. அதான் வாதா. இந்த 3மே நான் தான் சொல்லி இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகேவா? இந்த 39ஓட இது எல்லாமே இந்த லிஸ்ட் வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? நான் முடிச்சிடறேன். இதை இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. 40வது ஸ்லோகம் வந்து ஓகே பாத்தீங்கன்னா, நாந்தோ அஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தவஹ ஏவ தத்தேஷதா ப்ரோக்தோ விபூதே விஸ்வதோ மயா. பிரபு அதாவது எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை, நல்ல கேடுங்க, நான் உன்கிட்ட சொன்னது, உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களில் ஒரு உதாரணமே. இப்போ நான் சின்ன ஒரு ட்ராப் மட்டும் தான் உனக்கு அழைக்க விட்டுருக்கேன், ஒரு சின்னதாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து ரொம்ப வந்து உனக்கு எல்லாத்தையும் நான் வந்து சொல்லலை அப்படி சொல்லி முடிக்கிறாரு. புரியுதா? அடுத்து 41 என்ன சொல்றாருன்னா, அழகான புகழ்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸில் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை அறிவாயாக. தாமோ ஏக்காமியா அதாவது நான் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான், கொஞ்சம் தான். நான் வந்து ட்ரெய்லர் கூட காட்டல, நான் உங்ககிட்ட சின்னதாக தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? கடைசி வந்து 42 என்ன பண்றாருன்னா, அவர் வந்து இங்கேருந்து 11வது ஸ்லோகத்துக்கு என்னைக்குமே பகவத்கீதையில கடைசி ஸ்லோகம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து ஒரு பாலம் போடுவாங்க, ஒரு பிரிட்ஜ் போடுவாங்க. எதுக்கு? அடுத்த ஸ்லோகத்துக்கு ஒரு பிரிட்ஜ். நீங்க பாருங்க, அதாவா பகுனைதேன கிம் ஞாதேன தவ அர்ஜுனா விஷ்டப்யாஹம் இதம் கிருஷ்ணம் ஏகம் சேன ஸ்திதோ ஜெகத். ஆனால் இதை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? கேட்டா கேள்விய முதல் கேள்வி கேட்கிறாரு, கடைசியாக கேட்கிறாரு, இவ்வளவு சொல்லிட்டு லிஸ்ட்டை போட்டு கேட்கிறாரு. இவளையும் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தேவை இருக்கு, என்ன நடக்க, எதுக்காக தெரிஞ்சுக்கிறேன் கேட்கிறாரு. அவ்வளவு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எதுக்காக தெரிஞ்சு கேட்கிறாரு? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதை தாங்குகிறேன். இவ்வளவு கேட்டிய இதெல்லாம் எதுக்காக? நானே இது மட்டும் இல்லாம நான் இதுக்குள்ள நிறைய இடத்துல நான் வந்து இன்னும் இருக்கிறேன். நீங்க என்ன பண்றாரு? இவ்வளவு சொல்லிட்டு கடைசியா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு சொல்லிட்டாரு.
இது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க தானே, அவன் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி 11ல் சொல்லுவார். யாரே? அர்ஜுனனு. ஓகேவா? அர்ஜுனன் எனக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு நீங்கள் வாயிலாம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு படமாக காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே தான் 11ஆவது சாப்டர்ல அடுத்து என்ன நடக்கும்? அவர் வந்து விஸ்வரூபத்தை காட்டுவார். விஸ்வரூபத்தை வெரி வெரி சுவாரஸ்யமானது. அவர் அவங்களுக்கு என்ன நடக்குது இங்கே, என்னன்னா அவர் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இறந்தது நடக்கிறது, அது நடக்க போகுது, இது எல்லாத்தையும் அவர் வந்து காட்டுவார். ஆல்ரெடி வந்து மகாபாரதம் போர் ஒன்று ஆரம்பிக்கல, பகவத்கீதை பேசும்போது மகாபாரதம் போர் ஒன்று ஆரம்பிக்கல. ஆனால் அவர் அந்த விஸ்வரூபத்தில் மகாபாரத போர் முடிஞ்சு யார் ஜெயிப்பாரு அது முதல் கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு இவங்க வந்து இவங்க என்ன ஆக போகிறாங்க, கிருஷ்ணர் வந்து கலை போகிறோம், இவங்க என்ன எல்லாத்தையும் முழுசாக பார்க்குறாரு அவர். அதுதான் வந்து விஸ்வரூபத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் அதுதான். ஓகேவா? அப்போ நம்மளுடைய முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இந்த பகவத்கீதை 10வது சாப்டர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, பகவான் வந்து இவ்வளோ விஷயங்கள் காட்டினாலும் நம்ம அவரை வந்து பக்தியால நம்ம வந்து அவரை புரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேருக்கு இந்த பக்தி, நம்ம ஆத்மா, அப்புறம் வந்து குரு இதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன ஆச்சுன்னா அப்படிதான் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம பக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அன்போட சீரியஸாக அப்படி பண்ணணும். நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப். உண்மையாக எங்கே மகாலட்சுமி எங்கே போயிட்டாங்களா அவங்க? ஓகே, வெளியே இருக்காங்க. சரி, அன்போட பக்தியோடு நம்ம வந்து பண்ணணும். நம்மளுக்கு காலம் எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாள் பூமி வாழ போகிறோம்? லட்சுமதி சொல்லுங்கள். தெரியாது. ஒரு அளவுக்கு இப்போ 100 வருஷம், ஒரு 90 முதலே கஷ்டம், 60 70 அது ஓகே ப்ரோ. எவ்வளோ நாள் இருப்போம்? எவ்வளோ நாள்? ஒரு தோராயம் எவ்வளோ நாள் இருப்போம்? ஒரு 60லேருந்து 70 இருப்போம். ஓகேவா? அது 70 வந்து இப்போ உள்ள கணக்கு. ஒன்று 10 வருஷம் போன 20 வருஷம் போன பிறகு அந்த 70 50 40 கூட ஆகலாம். ஓகேவா? நினச்சி பாருங்க, ஒன்றும் 2100ல் 2100ல் எவ்வளோ இருக்கும் மதியம் வந்துச்சு? ஒரு 40லேருந்து ஒரு 30. ஓகேவா? பாருங்க, இந்த கலியுகத்தில் நம்ம கடைசியில் இல்லை, கலியுகத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் தமோ? இந்த கலியுகா இன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம், முதல் பார்ட் தான் இருக்கும். இன்னும் செகண்ட் பார்ட் இருக்கு, லாஸ்ட் பார்ட் இருக்கு. இப்போ நினச்சி பாருங்க, இந்த கலியுகம் என்ன மாதிரி கொடூரமாக நடக்க போகுது, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி நடக்க போகுது, என்னென்ன விஷயம் நடக்க போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து பாக்கியமான ஜீவாத்மா நம்ம. ஓகேவா? யாருக்குமே கிடைக்காத பாக்கியமான ஜீவாத்மா நம்ம கிடைச்சிருக்கு. என்னன்னா ஹரே கிருஷ்ணாக்குள்ள நம்ம வரலாம். ஆனால் ஹரே கிருஷ்ணாக்குள்ள நீங்கள் ஒரு 70s 60s இல்லைன்னா வந்து ஒரு 80s வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வைஷ்ணவ பாட்டு படிக்கணும்னா உங்களுக்கு புக்கு இருக்காது. ஓகேவா? வைஷ்ணவ பாட்டு திடீர்னு வைஷ்ணவ பாட்டு படிக்க சொல்கிறேன், திடீர்னு வந்து பகவத் இருக்குல்ல, நீங்கள் என்ன எதை பார்க்குறீங்க? வேதா பேஸ் ஃபோனில் பார்க்குறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு வைஷ்ணவ பாடல் புக்கு நீங்கள் திவ்யா பிரபு வந்து அவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அவர்கிட்ட தனியாக பற்றி பேசும்போது, ஓகேவா, அவர் உட்காந்து தனியாக நீங்கள் உட்காந்து பேசுனீங்க, அவர் நிறைய விஷயம் சொல்லுவார், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். அவர் யாருமே சரி, அவர் இன்னும் இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ எடுக்கல. நாங்கள் தனியாக ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அவர் அவ்வளோ சொன்னார், பிரபு நீங்கள் இப்போ பாட்டு பாடுறீங்க பிரபு, உங்களுக்கு புக்கு இருக்குது, தாள் இருக்குது, திடீர்னு ஃபோன் ஆகுங்க. அப்போ புக்கே இருக்காது, ஒரு புக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணுறது மிஷின்லாம் அங்கே அப்போ கிடையாது. அது வந்து எங்கேயோ ஒரு டவுனில் போய் பண்ணணும் நம்ம. ஓகேவா? அதை பண்ணி வச்சுருந்தா அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வச்சிருக்கோம், அமைய வச்சுருப்பாங்க, பாய்ச்சிட்டு அங்கேயே வச்சிடணும். ஓகேவா? பாட்டு பாடுறது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் நோட்ஸ் எப்படி எடுக்கிறாங்க? ஏஐயில் போட்டால் வந்தது எல்லாம். உங்களுக்கு என்ன கதை வேணும்? எல்லாமே ஏஐயில் வந்தது, எல்லாம் இங்கிலீஷில் வந்தது. அப்போ உள்ளவங்களுக்கு ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரே பண்ணுவாங்க? நீங்கள் புக்கை திறந்து படிக்கணும், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும், ஒன்று ஒன்றா படிக்கணும். இப்போ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அந்த இஸ்கோன் இந்த இஸ்கோன் எல்லாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணி போட்டாங்க. வாட் இஸ் த க்ளோரிஸ் ஆஃப் ஹரிநாம்? இந்தியாவில் எப்படி வருது? இஸ்கோன் பெங்களூர் பண்ணி அழகாக போட்டுருக்காங்க. இதை அப்புறம் ஏஐ சொல்லி நீ ஏன் அங்கெல்லாம் போகிறேன், நான் காட்டுறேன் வாயான்னு சொல்லி ஏஐ காட்டுதுப்பேன். உண்மையாக லட்சுமி கேட்டால் காட்டுதா இல்லையா? வாட் இஸ் த ஹூஸ் த பிரபுபாதா? ஏஐல போட்டு காட்டுதா இல்லையா? ஏஐ பார்க்குறீங்களாப்பா? ஏஐ போட்டு எல்லாம் காட்டுதோம். நீங்கள் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே ஏஐ கட்டுது. ஆனால் அப்போ அப்படி கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் பாருங்கள், ஹரே கிருஷ்ணாலையும் நீங்கள் அப்போ வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஹரே கிருஷ்ணாவில் இனி அடுத்த வர காலத்தில் வந்தீங்கன்னா
ஃபோன் வந்து எப்படி வரப்போகுது தெரியல. இப்போ ஏஐக்கு இந்த கதி, அடுத்து வந்து ஏஐயோட அப்பா வரப்போறாராம், ஏஐயோட பெரியப்பா வரப்போறாரு. அப்போ அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்று நம்ம கிருஷ்ணா பற்றிலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆயிரும். கிருஷ்ணா பற்றி யாரும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நடுக்கடல வந்து பார்த்தீங்களா ஒரு பேட்ச் வந்துருக்குமே, ஒரு ஒரு 30 வருஷம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பேட்ச் தான் ஒரு அருமையான பேட்ச் கிருஷ்ண பக்திக்கு. அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெக்னாலஜி ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஆளும் நிறைய இல்லை, யூஸ் பண்ணாதவும் இல்லை. எல்லாரும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, யூஸ் பண்ணாத மிக்ஸ் பண்ணியிருக்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு அருமையான ஜெனரேஷன். இதில் நம்ம வந்திருக்கோம் சொல்லி நம்ம ரொம்ப பாக்கியப்பட்ட ஜீவாத்மா நம்ம தான். ஆனால் இதுக்குள்ள பாக்கியம் கிடைச்சி நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நம்ம கிருஷ்ண பற்றி பண்ணுமே ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய டேட் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, பர்த்டேயில் என்ன டே, டெத் டே நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கா. வருதா இல்லையா லட்சுமி? ஒரு நாள் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கா இல்லையா? வருதா இல்லையா? தீபம் வருதா இல்லையா? ஒரு நாள் நம்மளுக்காக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? என்ன தேதி, என்ன கிழமை, எந்த டே, எந்த வருஷம், எத்தனை மணிக்கு பீஸை கொடுக்கணும். ஒரு இறப்பு நாள் நம்மளுக்கு செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பிறகு செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நீங்கள் வேலை செட்ட பிறகு அப்போ அந்த டே நம்மளுக்கு அந்த நாள் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன ஆகணும்? என்ன ஆகணும் ஜீவா? என்ன ஆகணும் ஜீவா? என்ன ஆகணும்? ரெடி ஆகணும் நம்ம. ஓகேவா? இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்கியம். தாமோ யூ எவ்ரிடே யூ ஷுட் ரிச்சான் 1 ரவுண்ட். அப்போ எல்லாரும் வந்து நம்ம வந்து ரெடி ஆகணும். ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நாள் காலகட்டம் இல்லை. ஐயோ நான் பிறகு பார்த்துக்கலாம் இல்லை. எப்போ வந்து ஹார்ட்டில் வந்து பிரச்சனை வரப்போ தெரியாது. ஏன் தடவை வந்துச்சு கரெக்டாக இல்லையா? வந்து எப்போ ப்ளோக் வரும், எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாது. உண்மையா இல்லையா? எப்போ வந்து கிட்னி வந்து வீணாக போகும்போது தெரியாது. எப்போ வந்து நரம்புல பிரச்சனை வரப்போது தெரியாது. உண்மையிலே கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சீரியஸாக நம்ம மூவ் பண்ணணும். இந்த மாதம் இது வந்து புருஷோத்த மாதம், அதனால் கீல் நம்ம ரெடி பண்ணுறாங்க. தயவுசெய்து மனதால் பகவான் வேண்டி எல்லா கெட்ட வசதிகள் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தாலும் நான் இதோட விட்டுடணும். ஓகேவா? ஃப்ரம் டுடே ஐ வாண்ட் நியூ பர்சன். ஓகே தாமோ? அப்போ நம்ம புது மனிதனாகி இதே நல்லா பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு புருஷோத்த மாதத்தில் நல்லா ஞாபகங்க. ஓகே, நான் ஒரு வீடியோ அனுப்புறதுனேன் ஒரு 2 நாள் முன்னுக்கு. நான் ஒரு பார்த்துருக்க மாட்டீங்க அதானே? நான் எல்லா இடத்துலையும் வீடியோ அனுப்பி கத்தி அவங்க பாருன்னு சொல்லி அப்போ தான் பார்க்குறாங்க. ஓ அனுப்புனீங்களா பிரபுன்னு. ஒரு இஸ்கான்னு இந்தியாவில் அவங்க வந்து இப்போ இடையில புருஷோத்த மாதத்தில் இந்த புருஷோத்த மாதத்தில் ஏகாதசி வந்துச்சுல, அந்த ஏகாதசியில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த டெம்பிள் 24 hours கீர்த்தனை வச்சுருந்தாங்க. அந்த இருத்தனம்லாம் கீர்த்தனத்தில் அங்கே வந்து ஒரு குரூப் வந்து கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஹோட்டலாம் சந்திக்கிறாங்க. அப்போ சில பேர் சாண்டிங் பண்ணுறவங்க உட்காந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே கீழே ரெட்டு போட்டாங்க. அப்போ கரெக்டாக மணி மார்னிங் ஒரு 1:30 விடிக்கால மணி ஒரு 1:30 மணிக்கு. அப்புறம் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ரெக்கார்டிங் வந்து எங்கே வச்சுருக்காங்க, கீர்த்தனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவோட்டி உட்காந்துருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் வயசானவங்களை வந்து ஜவங்களை எடுத்து அந்த கீர்த்தனை வந்து அவர் டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆட்டு அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே விழுந்து அப்படியே சாஞ்சிட்டாரு. அந்த ஸ்பாட்லேயே அவருக்கு வந்து உயிர் போயிடுச்சு. இப்போ இஸ்கான் மத்தியில் டாப் ஆஃப் த டாப் இதுதான். அதை நான் அனுப்பினேன். பார்த்தீங்களா வந்து பார்த்தீங்களா பார்க்காத பாருங்க. ஓகேவா? அதாவது நினச்சி பாருங்க, இது யாருக்குமே கிடைக்காத ஒரு ஒரு அதிர்ஷ்டம். புருஷோத்தம மாதம் ஏகாதசி திதி ஃபுல்லாக ஹரிநாமம், டெம்பிளில் ஃபுல்லாக பக்தர்கள், யாருக்குமே கிடைக்காது இது. அங்கேயே விழுந்தோன்னா அங்கேயே ஸ்பாட்டே உயிர் போயிடுச்சு. ஓகேவா? அதனால இந்த புருஷோத்தம மாதம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பகவானோட பிரார்த்தனை பண்ணிங்க. வெரி சீரியஸாக இருக்கணும் நம்ம. ஓகேவா? எப்போ நம்மளுடைய பீஸ் கொடுக்கணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ரொம்ப ஆடவும் கூடாது, ரொம்ப வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடாது. பகவானுக்கு இருக்கிற நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பகவான்கிட்ட நம்ம எங்கேஜ் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம எங்கேஜ் ஆகணும். பகவான் சேவை செய்யுங்க, சாண்டிங் பண்ணுங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம வந்து தொடர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? டோன்ட் மற்ற விஷயங்களை முடிஞ்சுக்க எவ்வளோ விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. எது ஒரு கேள்வி 2 கேள்விகள் சொல்லுங்க.